மிதுன். சரி. மற்றவங்க யூடியூப்ல பார்த்துக்கிடுவாங்க. 7 மணி ஆயிருச்சு. 10 பேர் தான் வந்திருக்காங்க. நம்ம அத தாமதப்படுத்திட்டே போனா உரை தாமதமாகும். வரவங்க வரட்டும். நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்போம். அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக வாகை யாழிசை மன்றம், யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற 5 நாள் தொடர் தேசிய ஆய்வரங்கம், தமிழ்நாடு நாள் நினைவு சிறப்பு தீர்மானத்தை முன்வைத்த இந்த நிகழ்வு இன்றைக்கு 3வது நாளாக நடைபெற இருக்கிறது. இன்றைய நாளினுடைய சிறப்பு உரையாளராக ஏற்கனவே 2வது நாள் உரையை நமக்கு வழங்கிய பிரிய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி பாளையங்கோட்டை திருநெல்வேலியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் இளங்கோ அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. நேத்தைக்கு அவங்க தமிழ் சமூக பண்பாட்டு வாழ்வியல் வெளியில ஆராத்தி குறித்து பேசினாங்க. இன்னைக்கு தமிழ் சமூக பண்பாட்டு புலங்கு வெளி, அதற்குள்ளாக தீக்குச்சியும் தீயும் குறித்து இன்றைக்கு நம்ம மத்தியில உரை வழங்க இருக்கிறாங்க. எல்லா வகையான உரைகளுமே ஒரு புத்தம் புதிய எல்லா வகையான விஷயங்களுமே எல்லா வகையான செய்திகளுமே அவருடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு புதிய கலாய்வு முறைகளை அடியொட்டியதாகவே இருக்கும். தலைப்பு வேணா நமக்கு ரிலேட்டடா நமக்கு அறிமுகப்பட்ட அந்த தலைப்புகள்லாம் அப்படி இருக்கும் நமக்கு. ஆனா உள்ளார்ந்த செய்திகள் எல்லாம் நம்ம உள்வாங்கும் போது, நேத்தைக்கு எப்படி ஆராத்தி குறித்து புதிய புதிய செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோமோ, அதுபோல இந்த தலைப்பு தீக்குச்சிங்கிறது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம். ஆனா அது சார்ந்து சொல்லப்படாத, அறியப்படாமல் இருக்கிற வரலாறுகளை எல்லாம் தொகுத்து, இது மாரி நிறைய விஷயங்களை எல்லாம் பண்பாட்டு விஷயங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்ந்த ஆய்வாளர் இன்னைக்கு தொடர்ந்து 2வதாக இந்த தலைப்பை நமக்கு வழங்க இருக்கிறாங்க. அவருக்கு பேசுவதற்கு இடம் கொடுத்து, எந்த ஃபார்மாலிட்டீஸும் இல்லாம நேரடியாக நம்ம உரையாளரை நேத்தைக்கு அவங்கள குறித்த அறிமுகம்லாம் நம்ம சொல்லிட்டனால, தீக்குச்சியும் தீயும் என்ற தலைப்பில் இன்றைய உரையை வழங்குவதற்கு வருமாறு, வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக, வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாக, இன்றைய சிறப்பு உரையாளர் அவர்களை வருக வருக என பேரன்போடு உங்கள் எல்லோரும் சார்பிலும் அழைத்து மகிழ்கின்றேன். நன்றி. இளங்கோ சார் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேட்கல? பேசுறது கேக்கு. வெர்டிகல் இதுல இருக்கு. இது கேமராவை கரெக்ட் பண்ணுங்க. இது ஓகே. கரெக்டா இருக்கு. சரி, நன்றி நன்றி. சரி, அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஆராத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு செயல், அந்த செயலுடைய கருத்து உருவாக்கத்தை பத்தி நேற்று பார்த்தோம். இன்னைக்கு தீக்குச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வீட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய தீக்குச்சி தான். தீக்குச்சி இதை எடுத்த காலம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஏன் அப்படின்னா, கங்கும் நெருப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதுவதற்கான சகாப்தத்தை நான் தொடங்கும் போது 1923ஆம் ஆண்டு சிவகாசியில தீக்குச்சி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் எனக்கு கையில கிடைச்சது. இந்த தகவலை ஆதாரமா வச்சுக்கிட்டு நான் அதற்கப்புறம் தேட ஆரம்பிச்சது தான் இந்த கங்கும் நெருப்பும். அடுத்தல வீட்டுக்கு மருமக விளக்கு கொண்டு வரதை பத்தியான எல்லா தகவலும் பின்னாடி தான் அதுக்கு தேட ஆரம்பிச்சு அது ஒரு கட்டுரை வடிவமாக நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் அந்த தீக்குச்சியினுடைய சகாப்தத்தை மட்டுமே நான் கொடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஆஸ்திரேலியால இருக்காரு. அவரோடு நானும் பயணிச்சிட்டு இருக்கும் போது எப்போதுமே எங்களுக்குள்ள இருக்கிற சில விவாதங்களை உரையாடுவ செய்வோம். அந்த உரையாடல அவர் சொல்லும் போது ஒரு தகவலை எனக்கு கூடுதலா பதிவு பண்ணாரு. என்ன அப்படின்னா, 1823ஆம் ஆண்டு இந்த உலகத்துக்கு லைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. இதான் நீங்க பார்க்கணும். லைட்டர் 1823. அதுல இருந்து ஒரு 5 வருடங்களுக்கு கழிச்சுதான், அதாவது 1827ஆம் ஆண்டு தான் நீங்க தீக்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீக்குச்சி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பதிவுல கொடுத்தாங்க. இந்த பதிவினுடைய விளைவாக தான் நான் கடந்த எல்லா நாட்களையும் தேட ஆரம்பிச்சனுடைய விளைவுகளை எனக்கு முழு
தொகுப்பு நூலாக இந்த தீக்குச்சி என் கையில் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, தீக்குச்சி வீட்டில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. இது சாதாரண நிலை தான். அது வந்து இந்திய சமுதாயத்துக்குள்ளே எப்போ வந்துச்சு, தமிழ் தேசத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு பார்க்கும்போது, இதை வந்து யார் நல்லா பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டின் தல வரலாறுகளும் பண்பாட்டு சின்னங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் கந்தசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. இவர் வந்து கந்தசாமி. இவர் தான் நிறைய இடங்களை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்கும்போது சிவகாசி பற்றி குறிப்பும் கொடுப்பாரு. இவர் திருநெல்வேலி கொடுத்துருக்காரு, காஞ்சிபுரத்தை கொடுத்துருக்காரு. எல்லா இடங்களை பற்றியான குறிப்பு கொடுக்கும்போது சிவகாசியை பற்றியான ஒரு குறிப்புகளை வந்து அவர் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாரு. தீப்பெட்ட தொழிலை பற்றியும் அச்சு தொழிலை பற்றியான விவர குறிப்புகளை எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இதில் அந்த குறிப்புகளை கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் சிவகாசி நகரில் தான் முதலில் இது ஆரம்பிக்கப்பட்டது. இத்தொழிலை இந்நகரில் முதலில் ஆரம்பித்தவர்கள் அனில் பி ஐயநாடார் அவர்கள். அடுத்தல காக்கா ஏ சண்முக நாடார் அவர்கள் ஆவார். இத்தற்றுவர செய்தவர் சிவனடியான் என்பவரான எஸ்.வி. குருசாமி நாடார் என்பவர் ஆவார் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்தாங்க. இதுல அந்த பதிவுல தான் 1923ஆம் ஆண்டு தீப்பெட்டி தொழிற்சாலை அப்படின்னு தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து நமக்கு தோற்றுவிக்கப்பட்டதா இருக்கக்கூடிய சாத்தூர், கோயில்பட்டி போன்ற நகரங்கள் அனைத்து இடத்துலையும் இது பரவலாக நமக்கு கையில் கிடைச்சிருக்கு. இது ஒரு வகையான சிறு தொழில் அமைப்பு. எனக்கு நான் என்னுடைய வேலை பார்க்கக்கூடிய ஒரு விமலான்னு சொல்லக்கூடிய மேடத்திட்ட வந்து கேட்கும்போது, அவங்க ஏற்கனவே சிவகாசியில் அவங்க வேலை பார்த்ததுனால இதை பற்றி யாராவது எம்ஃபிலோ பிஹெச்டியோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் அவங்களுக்கு போதிய தகவல் வந்து அவங்க எனக்கு கொடுக்க முடியல. ஏன்னா இந்த தகவல் கண்டிப்பாக சிவகாசி நாடாட்டில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கவங்க யார்கிட்டயாட்டு இன்னும் கூடுதலாக தகவல் இருக்கும். அதுக்கான காரணம் அது பதிவுகள் எனக்கு வந்து ஜென்ரலாக இது என்ன தகவல் அப்படின்னு கேட்குது. ஏன்னா இவங்க கல்கத்தாவிலிருந்து கற்றுக்கொண்டு வந்துதான் இங்க தமிழ்நாட்டில் படிச்சாங்க. கல்கத்தாவில் கற்கும்போது அது பெரிய அளவுக்காக மாறாததுக்கு காரணம் அங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கிளைமேட் மட்டும்தான். அது ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு வெவ்வேறு இடங்கள்ல ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு தகவலும் கொடுக்கப்பட்டு இருக்காங்க. இந்த தகவலும் அதே போல நமக்கு கைக்கு வரும்போது சிவகாசி இடத்துல முழுக்கையா வெப்பநிலை சார்ந்த இடமாக இருப்பதனாலும் காலநிலை சரியாக இருப்பதனாலும் தொழில் அமைப்பு எனக்கு கையில கிடைச்சது. இது கூடுதலான ஒரு தகவலை இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு இஸ்லாமியர் படைப்பாளி சிவகாசி நாடார்களும் தூத்துக்குடி நாடார்களுக்கும் பொண்ணு கொடுத்து வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கத்துல வந்து பாபநாசத்துல ஒரு மீட்டிங் போடும்போது அவர் ஒரு பதிவுகளை செஞ்சிருந்தாரு. இது முக்கியமான இடம். ஆனா என்னன்னா அவங்க இவங்களை தரக்கு ஒரு கேள்வியான பாக்குறாப்புல ஒரு காட்சி அமைப்பு வரும். இவங்க அவங்கள ஏன்னா ரெண்டு பக்கம் ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு மேட்டுமை சார்ந்த பொருளாதாரத்துல வெற்றி பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் உழவு தொழில் செய்யக்கூடிய பருத்தி தொழிலை செய்யக்கூடிய ஒரு சமூக அமைப்பு சார்ந்த விவசாய அமைப்பு சார்ந்த இது கொடுத்துக்கப்பட்டிருக்கு. சின்ன ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறு ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது பெரிய அளவுக்காக பேச ஆரம்பிச்சு. ஆனா இந்த தீயும் கங்கும் எவ்வளவு புனிதமானது என்பது தமிழ் சமுதாயத்துல நம்ம பார்க்க வேண்டிய நிலை கண்டிப்பாக இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு தீ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் மங்களமான குறியீடு. அது சைவ மரபை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எக்காரணத்து கொண்டும் அதை அவர்களுடைய தெய்வமாகவே பார்க்கறாங்க. சைவர்கள் வந்து சிவனாகவும் பார்க்கறாங்க, திருமாலை வழிபடக்கூடியவங்க அந்த திருமாலாகவே அந்த தீயை வந்து வணங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியானது தீ வந்து வெளியே இருந்து யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கும் அந்த வழக்கார அமைப்பு இருக்கு. 6 மணிக்கு மேல ஆயிட்டுன்னா கங்கோ நெருப்போ அல்லது தீப்பெட்டியோ யாரும் இன்னொரு வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர முடியாது. இப்போ வந்து தீப்பெட்டி சாயந்தரத்து 6 மணிக்கு மேல கடையில போய் நம்ம வாங்கிட்டு வந்துருந்தோம். ஆனா அன்றைய காலத்துல வெளியே இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து வாங்க முடியாது. தீயை அணையாமல் பாதுகாப்பது ஒரு வகையான முறை. இதை வந்து யாரு பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, கீரா தன்னுடைய சிறுகதையில ஒரு பதிவு நல்லா கொடுத்திருப்பாரு. இந்த பதிவு எப்படின்னா, ஒரு அங்க இருக்கக்கூடிய நல்ல வசதி படைத்த ஒரு வீட்டுல மட்டும் எப்போதுமே 24 மணி நேரம் கங்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பொறுப்பு. அந்த பொண்ணு இன்னொரு ஊர்ல உள்ள பொண்ணு அந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு வராங்க. வந்தவுடனே அந்த வீட்டுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு என்ன பொறுப்பு கேட்டேன்னா,
கங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு குடுத்தாங்க. அப்பம்போது அந்த பொண்ணு ஒரு சின்ன கீழ ஒரு சில சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் என்ன அப்டின்னா, "கன்னி காப்பதைப் போல கங்கை பாதுகாத்தாள்" அப்படின்னு ஒரு குறிப்பு குடுத்திருப்பாரு. அப்பன்னா இது எவ்வளவு உன்னதமான ரகசியத்த பாருங்க. நான் எங்க ஊர்ல என்ன செஞ்சுட்டு இருந்தேனோ, அதே மாரி நான் புகுந்த வீட்டுக்குள்ள வந்தவுனே எனக்கு கங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு இது குடுத்தாங்க. இது வந்து யாராட்டும் வருவாங்க, அவங்களுக்கு இந்த கங்க பற்றியான அ குறிப்புகள் குடுக்கணும் பதிவு இருக்கு. இந்த கங்கை பற்றியோ அல்லது தீயை பற்றியான நெறைய கதைகள் வந்து நம்மட்ட இருக்கு. ஏன்னா இது வந்து கிரேக்கத்துக்கு நீங்க போனீங்க அப்டின்னா, பாரசீகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க வீரர் வேதாளத்தோடு சண்டை போடும்போது, குறி தவறி கீழே விழுந்து அது பாறையில படும்போது தீப்பொறி உருவானது. அப்படித்தான் தீப்பொறி உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கதை. கிரேக்கத்துல இன்னொரு கதை உண்டு. மேல் உலகத்துல உள்ள தீய ஆ ஒரு அவரு பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. அவரு மேல் உலகத்திலேருந்து திருடி பூமிக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு ஒரு கதையிலும் பேசப்படுது. நான் இங்க இருக்கிற சில விஷயங்கள அங்க வந்து படிக்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. இந்த கதை ஆசிரியர் யாருன்னு சரியா ஞாபகம் இல்ல. ஏன் அப்படின்னா, ஆ வறுமைக்கு ஆட்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை கொண்ட ஒரு குடும்பம். தன்னுடைய குழந்தைகளுக்கு சாயந்திரத்துக்கு மேல ஏன்னா வயக்காட்டுக்கு போயிட்டு உழவு செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கு. அப்படி வீட்டுக்கு வந்தக்கூடியவங்க வீட்டுல சமையல் வந்து சாயந்திரத்துக்கு மேல தான் செய்வாங்க. ஆனா, கங்கு வந்து கிடைக்கணும். ஆனா, இந்த நேரத்துல இந்த பொண்ணுக்கு கங்கு கிடைக்காதனால, ஊர் ஊரா அலைய அலைய ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த வீட்டில இருந்தும் அந்த பிள்ளைக்கான கங்குகள் கிடைக்கவில்லை. ஏன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஏன்னா, ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு கங்குகளுக்கு வரி போட்டக்கூடிய சமூகம் தான் இந்த சமூகம். நீங்க அது பெரிய இதா இருக்கும். இத வந்து சலபதி சாரு தன்னுடைய பதிவுல குடுத்திருக்காரு. சலபதி சாருடைய முச்சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, முச்சந்தி இலக்கியத்துல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாடல வந்து நீங்க ஒவ்வொரு வரி குறிப்பையும் இடம்பெற்று சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு வரி குறிப்ப வந்து சொல்லும்போது, இந்த குறிப்பு இடம்பெற்றிருக்கும். இது உங்களுக்கு பின்னாடி நான் கூட சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை தான் நமக்கு வந்து காட்டப்பட்டு இருக்கு. அந்த முச்சந்தி இலக்கியத்துல பங்குக்கும் வரி உண்டு, குப்பைகளுக்கும் வரி உண்டு. அதனால யார் வீட்லயும் போய் கேட்க முடியாத சூழ்நிலையில அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்கன்னா, கஷ்டப்பட்டு ரொம்ப இருக்காங்க. ஏன்னா, இன்னைக்கு கங்கு குடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்தா கங்கு குடுப்பாங்களாம். அத அவங்க பயன்படுத்தி முடிச்சுட்டு அணைச்சிரணுமாம். இதுக்காக இரவு நேரத்துல ரோந்து வருவாங்களாம். யார் வீட்லயும் அணைக்கப்படாம இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்களாம். அணைக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இதனால எல்லாரும் அணைச்சு முடிச்சிருந்தாங்க. மறுநாள் இதே போல அரசாங்கத்திட்டமிருந்து கங்கு வாங்கணும். கங்கு வாங்கும்போது அவங்களுக்கு துட்டு குடுக்கணும். இப்படி இந்த ப்ராசஸ்லயே நடந்துட்டு இருந்தாப்படி தகவல் சொல்லப்படுது. இந்த கங்கு கிடைக்கல. அதனால இந்த பொண்ணு தூர தொலைவுல அவ ரொம்ப தூரம் வந்த பிறகு தூர தொலைவுல ஒரு கனல் எரிஞ்சிருக்கிற காட்சிய பார்க்குறாங்க. ஏன்னா, நீங்க கனல் எவ்வளவு தூரத்துல எரிஞ்சாலும் நம்ம கண்களுக்கு தெரிவதனால கனலை தேடி இந்த அம்மா போறாங்க. ஆனா அங்க போனா ஒரு பிணம் எரிந்து கொண்டு இருக்கு. ஆனா அந்த பிணம் எரிஞ்சு கொண்டு இருக்கு. ஆனா குழந்தை பசியோடு இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் அந்த கனல்ல இருந்து கங்கு எடுத்துட்டு வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து சோறு ஆக்கி கொடுத்ததாக தகவல பதிவு செஞ்சிருக்காங்க. இவ்வளவு உன்னதமான ஒரு நெருப்பு நமக்கு வந்து காலத்துக்கு முன்னால நீங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா நெருப்புக்கு வந்து வெவ்வேறு பொருள் இருக்கு. ஏன்னா வேதகம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வேதத்தினுடைய முதல் அமைப்பே நீங்க கங்க தான் வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இதனுடைய விருப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு கையில எடுத்து கொடுத்துருக்கேன். தீ எப்போதுமே புனிதத்தன்மையானது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, தீயும் சரி, நீரும் சரி, பிராமண சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் புனிதமான தன்மை உடையது. அதனாலதான் நந்தனார் அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து நீங்க தீயில முங்கிட்டு எழுந்து வந்தா நான் உள்ள சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா தீயில முங்கிட்டு வந்தா அவர் வந்து சுத்தமாயிட்டார் அப்படின்னு ஒரு பொருள். அதே நேரத்துல நீங்க பிராமணர்கள் வந்து யாராவது ஒருவரை பார்த்தாலோ வேற ஏதோ நடந்து போச்சு அப்படின்னா தீட்டு அப்படிங்கிற பேர்ல அந்த புனிதத்தன்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நீர் செஞ்சிட்டு இருக்கே அப்படின்பாங்க. ஏன்னா 5 நமக்கு பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. அதுல முக்கியமா நீர், நிலம், நீர்ன்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதத்துல தீ மிக முக்கியமான ஒரு குறிப்பை இடம்பெற்று நீங்க சொல்லலாம். இந்த இந்த தேடலுடைய வழிகளால தான் நான் வந்து தீப்பெட்டி குறித்து, கங்க குறித்து நிற்பேன். இன்னைக்கும் நம்மளுடைய ஒரு பழக்கவழக்கம் உண்டு. யாராவது ஒருவர் வீட்டில் இறப்பு நடந்து விட்டால், அந்த இறப்புக்கான அந்த தீயை வெளியிடங்கள்ல இருந்து வாங்கவும் கூடாது. இன்னைக்கும் அந்த ஒரு சம்பிரதாயத்த இன்னைக்கும் பயன்படுத்துறோம். ஏன் இருக்கு அப்படின்னு யாராவது கேட்கவே மாட்டோம். ஆனா, அத ஒழுங்கான முறையில இருக்கிறோமா அப்படின்னு தான் இன்னைக்கு தெரியல. அது ஏன்னா
அந்த வெட்டியன் சொல்லக்கூடியாங்க. வெட்டியன் என்பது வந்து கூலியே இல்லாமல் வேலை செய்பவன் அப்படின்னு தோப்பா பதிவு பண்றாரு. அப்பனா அவங்களுக்கு வந்து கூலி கிடையாது. வண்ணார்களுக்கு கூலி கிடையாது. இப்படி சில கம்யூனிட்டிகளுக்கு வந்து கூலி கிடையாது. அடுத்தது ஊழிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அது வந்து கிறித்துவத்துல இருக்காங்க. அவர்களுக்கு அனைவர்களுக்குமே கூலியே குடுக்காமல், அவர்களுக்கு பணிய மட்டும் குடுத்து, அந்த பணியில பேரின்பத்த அடைஞ்சவங்க பெரிய பேர் இருக்காங்க. இது ஒரு உள்ளுக்காக இது உங்களுக்கு குறிப்பு குடுத்துட்டு போயிருவேன். இப்படியாப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை தமிழ் சமூகம் இருந்திருக்கு. அதனால தான் தமிழ் சமுதாயத்தை நீங்க கடந்து வருவதற்கு பெரிய வேலையும் நுணுத்தையும் பார்க்க வேணும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் தமிழ் சமூகத்தை உண்மையா புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இறப்பு சடங்கு நடந்துட்டு அப்படின்னா அதனால தான் நேத்து உங்களுக்கு ஒரு பதிவு குடுத்திருந்தேன். விளக்கு பத்தியான பதிவு கொடுக்கும்போது, மருமகள் வீட்டுக்குள் வரும்போது விளக்கை கொண்டு வருவாள். அவள் முதலாக தொடக்கூடிய பொருட்கள வந்து 2 பொருட்கள். முதல் பொருள் வந்து நெல்லை அவர்கள் காலால் தட்டிட்டு வரணும். இல்லன்னா நெல்ல அப்படி தாவி அத தொடுத்து வரக்கூடிய ஒரு காட்சி குடுத்துருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தா அது நெல்லு அல்லது அடுத்ததாக அவர்கள் தொட வேண்டிய முதல் பொருள் என்ன பொருள் அப்படின்னா உப்பு. இந்த 2 பொருள தான் அவங்க வந்து தன்னுடைய கைகள்லயும் பயன்படுத்தி அதற்கப்புறம் ப்ராசஸ வந்து ஆரம்பிக்கணும். அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு இது குடுப்பாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த அம்மா தீபம் ஏத்துவாங்க. இந்த தீபத்தை அணையாமல் பாதுகாப்பது பெண்ணுக்கான கடமை அப்படின்னு ஒரு குறிப்பு குடுத்தாங்க. ஏன்னா எப்படி நல்லா தெரிஞ்சுக்க முடியுமா? இது மித்த சமுதாயத்திடம் இந்த மாதிரியான சடங்குகள் இருக்கா? அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சடங்குகள் இருக்கு. ஆனா ஏன் எதுக்கான காரணம் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமண சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமண சமுதாயத்திடம் வந்து கண்டிப்பா இது தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஆதி காலத்துல 10 நாள் திருவிழா. 10 நாள் திருவிழால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுகள்லாம் உண்டு. இப்போ 3 நாள் 4 நாள் ஒவ்வொரு கட்டுகள் 4 நாள் 5 நாள்னா தாய்மாமனுடைய தோள்பட்டையில உட்காந்துக்கிட்டு ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தால புனித நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய புனித வச்சு அவங்க வந்து தீபத்தை வந்து உருவாக்காங்க. அதை வந்து தேய்ச்சி இயற்கையா ஒரு தீபத்தை உருவாக்கி அந்த தீபத்துல வந்து 3 நாள் புனித தன்மையான வேள்விகளை வந்து நடத்தப்பட வேண்டும். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும். மாங்கல்யம் தந்துனானே மமஞ்சீத கேதுனா கண்டே பத்மாங்கே சுபகே சதாசிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் திருமணத்துக்காக ஓதப்படக்கூடிய ஒரு மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே தெரியாது. மொழிஞாயிறு தேவநாயப்பனார் வேற வடிவத்தில் சொல்றார். இது அப்படியாப்பட்ட மந்திரங்கள் இல்லை. இது உடலுக்கு சொல்லப்பட்ட மந்திரம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருடைய தமிழர் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இடம்பெற்றிருக்கு. நீங்க அந்த புத்தகத்துல போய் தேடி பார்க்கலாம். தமிழர்களுக்கான திருமண அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதுல ஒரு 3 பேர்களுக்கு நீங்க சங்க காலத்துல திருமண முறை எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பும் என் பேரு தெரியல. ஆனா ஒரு லேடி வந்து அதை பண்ணியிருக்காங்க. இத வச்சு நீங்க அந்த அந்த அடிப்படையில தான் அவங்க 3 நாள் அந்த யாகம் வளர்த்து புனித நெருப்பு உருவாக்கப்பட்டு, அந்த புனித நெருப்பை அந்த வீட்டுக்குள்ள வந்து கொண்டு வருவாங்க. அந்த தீபம் எக்காரணத்த கொண்டும் அணையக்கூடாது என்பது அவர்களுக்கான சாஸ்திர அமைப்பா வச்சிருக்காங்க. அதனால தான் நீங்க வந்து மித்த வீடுகளோட அவங்களுடைய வீட்டுக்குள்ள போனீங்கன்னா, விளக்கு வைக்கக்கூடிய ஒரு மாடக்குழி இருக்கும். அதுக்கு மேல சின்ன ஒரு மாடக்குழி இருக்கும். அந்த மாடக்குழியில காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டா, காமாட்சி விளக்க எரிய வைப்பாங்க. எரியிற அந்த தீ அவர்கள் வந்து நந்தா விளக்கு என்பதை போல வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க நந்த விளக்கு என்பது எப்படின்னா 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி எரியக்கூடிய தீவுக்கு வந்து நந்த விளக்கு. அடிக்கடி அணைய வைக்கப்பட்டு எப்போ தேவையோ அப்போதுனா ஏற்றப்படக்கூடிய தீபத்துக்கு வந்து சந்தி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க தீபாதரணை காட்டுறீங்க, இது எல்லாமே சந்தி அப்போ காட்டிட்டு அப்போ அணைக்கப்படுறது. ஆனா நந்த விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கு வந்து எப்போதுமே அணையாது. இதுக்கு உதாரணம், நீங்க கோயில் கருவறைக்குள்ள ஒரே ஒரு விளக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு. அந்த தீபத்தை அணைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். இந்த தீபத்தை வச்சு ஊருக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு அது தேவையில்லாத போதனால அதை மறந்துட்டோம், அவ்வளவுதான். அந்த தீபத்துல இருந்து இருக்காங்க. அந்த புனிதத்தன்மைய தீபம் யாருக்குன்னா கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. நீங்க எல்லாரும் போய் நான் வாங்க முடியாது. அதாவது பிராமண சமுதாயம்னா அந்த யாகத்துல என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். கருவறைக்குள்ள இருந்து தீபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது அதை நடத்தக்கூடிய யாகத்தை நடத்தினா பார்த்தீங்களா, அவன் யாகம் செய்து அதுல இருந்து பெறக்கூடிய அந்த தீ விபத்தை வச்சு அவன் வீட்டை என்ன செஞ்சு கலக்கலாம். மித்தவர்களுக்கு கிடைச்சுதான் இல்லைன்னா இல்ல. இதுதான் சமூக வரலாறு.
இப்படி நம்ம வந்து இப்படியாப்பட்ட ஒரு தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபத்தை பத்தி நிறைய தகவல் இருக்கு. அந்த தீபம் வந்து இப்போ தீக்குச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தீக்குச்சி நமக்கு வந்த பிறகு அதனுடைய பரிமாண மாற்றங்கள் வந்து நிறைய அடைஞ்சிட்டு, நான் சொன்ன மாதிரி அந்த இறப்பு சடங்குல இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீபத்தை எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு கறி மாதிரி வைக்கக்கூடிய சடங்கு செஞ்சு அந்த தீபம் ஏற்றி தீயை உருவாக்கி அதைத்தான் அந்த மூத்த பையன் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வைப்பாங்க. அதிலிருந்து அந்த வீட்டுக்கான அந்த தீபத்தை அணைச்சு வச்சிருவாங்க. அதற்கப்புறம் அந்த தீபம் ஏற்றப்படுவது இல்லை. ஏன் ஏற்றப்படுவதில்லைன்னு எனக்கு தெரியல. காரணம், ஒரு பெண்ணாக இருக்காங்க, அவங்களும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த தீபம் இருந்தால் தான் என்ன அப்படின்னுன்னா, அப்படியாப்பட்ட விடை வந்து இதுக்கு பதில் சொல்லப்படவில்லை. இப்படியாப்பட்ட இதுதான் பின்னாடி என்னைக்கு நமக்கு வந்து தீப்பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தீப்பெட்டி 1923க்கு அப்புறம் பெருக்கம் ஏற்பட்டுச்சோ, அதற்கப்புறம் தான் தீயினுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு. அதை பத்தி யாருமே நீங்க பெரும் பொருட்டாக மதிக்கப்படுதல. பல்வேறு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த தீயினுடைய உன்னதத்தை அறிஞ்சு சில கதைகளும் எழுதி வச்சிருக்காங்க, பாடல்களும் எழுதி வச்சிருக்காங்க, அந்த படைப்புகளையும் எழுதி வச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில தான் நமக்கு வந்து தீ அப்படின்னு சொல்லக்கூடிய தீப அமைப்பு. தீ எப்போதுமே புனிதத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய புனிதத்தன்மையானது. நீங்க ரிக் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக் வேதத்துல பார்த்தீங்கன்னா, அக்னி மிகவும் மானுட தன்மை வாய்ந்தவனாகவும் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவனும் ஆன ஒரு நண்பன் என இதுல ஒரு குறிப்பு இடம்பெறுது. ஃபர்ஸ்ட் தெய்வமே அக்னி தெய்வத்தை தான் முதல் முறையாக நமக்கு பயன்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க, சிக்கிமுக்கி கல்லால தீ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு இடம்பெற்றிருக்கும். எனக்கு அது அது வந்து அப்படி ஒரு உண்மைத்தன்மை இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. சிக்கிமுக்கி கல்லுனா என்ன வகையான கல்லு? எனக்கு அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு விட. ஏன்னா எல்லாரும் எல்லா தீ கல்லுலயும் உரசிடலாம். அதுதான் சிக்கிமுக்கி கல்லு. ஏன்னா சிக்கிமுக்கி கல்லுன்னா ஒரு கல்லா அப்படின்னு, இது ஒரு புனைவாக இருக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகத்துல நான் புனைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனைவு எழுதி வச்சிருக்கேன். காரணம், நான் எல்லாம் உயர்ந்த பிறகு இப்படி ஒரு கதை உருவாகுவது இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. எல்லா மனுஷர்களுக்கும் அப்படி ஒரு பொறுப்பு இருக்கு. இயற்கையா ஒரு நடக்கிற விஷயம் வந்தது அப்படின்னா, இந்த நடக்கிற விஷயத்த பின்னாடி கதைகளாக உருவாக்குறது ஒரு பொறுப்பா இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நீங்க வந்து வனத்திருப்பதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பகுதிக்கு போனீங்கன்னா, கற்குவேல் ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்தா வழிபாடு கூடிய இடங்களை போய் பார்த்தீங்கன்னா, அந்த தேரிக்காடு சிவப்பாக இருக்கும். இது இந்த தேரி காடு அப்படிங்கிறது சிவப்பா இருக்கக்கூடிய காடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா படைப்பாளி என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த காடு ஏன் சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலையும் அந்த வாழ்வியலையும் வச்சு ஒரு கதையை உருவாக்கியிருப்பாரு. இந்த கதை எப்படின்னா, எல்லா கதையும் போலதான் நாட்டார் காலில் இருக்கிற கதைகள் பேர் தான் 7 அண்ணன் தம்பிகள். அதுல கடைசியா பிறந்தது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நல்ல சீராட்டி பாராட்டி வளர்க்கப்படுகிறார்கள். ஆனா அங்க இருக்கிற மேட்டிமைன்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கிற உள்ளவங்க அந்த பொண்ணை பொண்ணு கேட்கிறாப்புலையும், இவர்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்னு நினைச்சு இந்த பொண்ணை கொண்டு வந்து இவர்கள் வெட்டி கொள்வதாலும் அவளுடைய ரத்தம் பட்டதனால இந்த நிலம் சிவப்பாக மாறிச்சு. ஏன்னா அவ தாய் வந்து அந்த பிள்ளைய தேடி 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 கத்தி கத்தி கூட்டு வரும்போது அவன் அந்த தலை எந்திரிச்சு பேசிச்சான். அதனால அந்த தேரி காடுல இன்னைக்கு வரைக்கும் நீங்க இயற்கை சார்ந்த மரங்களோ ஏதோ இல்லை, வெறும் புல் பூண்டுகள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த கோயில்ல மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல ஒரு வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேம்பு இருக்கு. இப்போ இந்த சூழல் அங்கேயும் போனீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இது இயற்கையாகவே ஒவ்வொரு படைப்பாளியும் நிகழ்வை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கதையை உருவாக்குறதுக்கான காரணத்தை இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த தீக்கும் அவர்கள் நிறைய கதைகளை வந்து உருவாக்கி எடுத்து வச்சிருக்காங்க. அகர சொல்லுவாங்க யக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. யக்னம் அப்படின்னா நமக்கு வந்து வேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சமஸ்கிருதத்துல வந்து யக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த யக்னத்தை வந்து அவர்கள் வேள்வியை வந்து மிக முக்கிய கடவுளாக வழிபட்டக்கூடிய இதா இருக்கு. அதுதான் அக்னி கடவுள். அக்னிக்கு தான் முதன்மையாக இடத்தையும் கொடுத்து அவங்க வந்து யாகத்தை வந்து செஞ்சிருக்காங்க. அதன் வழியாக தான் மித்த தெய்வத்தை எல்லாத்தையும் அவர்களுக்கு இதுக்க முடியுது. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செஞ்சேன். நாம் இதுல வந்து தீயும் நீரும் தீட்டு இல்லை என்பதற்கான காரணம் இதுதான். அதனால தீயிலிருந்து கிடைக்கிற வாழ்வியல் முறைகளை அவர்கள் தக்க வச்சுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து ஏன்னா வேட்டை சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய
வேட்டை சமூகத்துல நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா அவன் காட்டுல வேட்டையாடி இருக்கான். உணவுகளை வந்து சமைச்சு உண்டது கிடையாது. ஆனா இயற்கையா இருக்க சமைச்சான். காட்டுல தீ பிடிச்சு அதுல கிடைச்ச அந்த உணவுகளை அதை சாப்பிடும்போது அது தனி வகையான ஒரு மெதுத்தன்மை ஏற்பட்டதுனால அவன் மாடலா மாறுச்சு. இது இது ஏன்னா இது இயற்கையா நடந்துக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன் என்பதையும் இன்னொரு தகவலையும் உங்களுக்கு பதிவு பண்றேன். நீங்க வந்து ம், நம்ம இந்தியாவிலேயே பெரிய சரணாலயம் பத்தி இருப்பாங்க. ஜிம் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு. இவரு வந்து புலிகளை பற்றி இவர் பேர்ல தான் புலிகள் சரணாலயமே இருக்கு. அந்த சரணாலயத்தை அவர் வந்து இந்தியால அவ்வளவு இடங்களையும் சுத்தி பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு இது கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு ஊர்ல 28 பேரை வந்து ஒரு புலி வந்து அட்டாக் பண்ணிட்டு போகுது. அந்த புலியை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவரு அந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்ச கதைகள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இதை யுவன் சந்திரசேகர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்பு பார்த்தேன் அப்படிங்கன்னா தோமுசியோ வேற ஜானகிராம யாரோ ஒரு ஆளு அதையும் மொழிபெயர்த்திருக்காங்க. இது அப்பவும் மொழிபெயர்த்திருக்காங்க, ரெண்டாவது மொழிபெயர்த்திருக்காங்க. நல்ல ஒரு புத்தகம். இந்த தகவல் அதுல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஏன் மனிதர்களை 28 பேரை கொன்னுச்சு அப்படிங்கிறது அதை சுட்ட பிறகு ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் தெரிஞ்சது. ஏன்னா அதனுடைய அந்த சிங்கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பல் வந்து உடைஞ்சு போச்சாம். ஒரு விலங்குக்கு தேவையான மிக முக்கியமான இது என்னன்னா இந்த சிங்கப்பல்லு தான். அதனால தான் அந்த தோலை கிழிச்சு அதை சாப்பிட முடிஞ்சது. இப்போ அது இல்லாதனால மென்மை தசையான மனிதர்களை அதை அடிச்சு சாப்பிடக்கூடிய சூழல்ல பார்க்க முடிஞ்சது. இப்படிதான். அதனால தான் நம்ம வந்து நிறைய ஒரு ஒரு காரணத்துக்குள்ள இன்னொரு காரணம் வந்து இருக்கு. அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன். அதனால தான் வேட்டை சமூகத்திலிருந்து அவன் இறைச்சியை சுட்ட பிறகு சுட்டு தின்ன காலத்துக்கு அப்புறம் அதனுடைய பகுதியை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். ஆனா தீயை உருவாக்குறதுக்கான தன்மையை அவனால கண்டுபிடிக்க முடியல. பின்னாடி தான் தீயை வந்து அவங்க கண்டுபிடிச்சு பாதுகாக்க முடியுமான்னு கேட்டுச்சுன்னா பாதுகாக்க முடியல. ஏன்னா எட்கர் தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுடைய புத்தகம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னாப்புல இந்த புத்தகம்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இலக்கிய வரலாற்று மாணவராக இருந்தால், சமூகத்தை பத்தி தெரிந்து கொள்ளப்படக்கூடிய இருந்தால் இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சாகும். என்னிடம் நிறைய தாசில்தார்கள்லாம் ஃபோன் அடிச்சு கேட்கும்போது அவங்களுக்கு ஓசி போடணுமா, பிசி போடணுமா, அதை எஸ்சி போடணுமா, எஸ்டி போடணுமான்னு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தும் போது இந்த புத்தகங்கள் வந்து அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி நிறைய ஒரு களக்காட்டில் நடந்த சம்பவத்தில் எனக்கு பதிவு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த தீயை அவர்கள் காலத்துக்கு முன்னால கொண்டு வந்து எடுத்து வச்சாங்க. அதுல ஒரு பழங்குடி சமூகம் வந்து எப்போதுமே தான் எந்தெந்த இடத்துல வந்து பயணிக்கிறார்களோ அப்படி பயணிக்கும் போது தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கருவி பொருளை ஒரே ஒரு அந்த கட்டைய எப்போதுமே அவனுடைய கையில இருந்துட்டே இருக்கும். அதை முடிச்சுட்டு போகும்போது, ஏன்னா இது திருவங்க சமஸ்தானத்துல ஒரு பதிவு இருக்கு. அதை தன்னுடைய உணவுகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை அணைச்சிட்டு போயிடுவாங்களாம். அந்த அணைச்சிட்டு போதுதான் ஒரு தகவலா அவர் பதிப்பாரு. இப்படிதான் நமக்கு வந்து தீ உருவாக்கம் பெரிய நிலைக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தீயை பத்தி அகராதிகள் வந்து வெவ்வேறு தலைப்புல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க பார்க்கலாம், தீக்கடைக்கோள் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுதான் ஆரணிக்கட்டையும் ஞலிக்கோளும். இது வந்து சங்க இலக்கியத்துல நிறைய பாடல்ல இடம் பெற்றிருக்கு. அந்த பாடல்ல வந்து பாடலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதே போல புறநானூற்றுல 247வது பகுதியில பாடல்ல இந்த 1 to 3 வரிகளை வந்து இந்த ஞலிக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞலிக்கோள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் ஆதி காலத்துல. ஏன்னா நீங்க ஆயர்களை பற்றி நீங்க பெரிய விஷயம் இன்னைக்கு கண்டிப்பாக ஆயர்களை பத்தி யாராவது ஆயர்கள்லாம் இப்போ வந்து அவர்களுக்கு கோனார், அதுக்கப்புறம் என்ன யாதவர்கள் அப்படின்னு ஒரு பெயர்கள் வகிக்கப்படுது. இவர்களுக்கு ஒரு 2000 ஆண்டுகளுக்கான வரலாறு இருக்கு. அவர்கள் தான் தீய பாதுகாக்கக்கூடிய நல்ல முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பின்னாடி வந்து வன்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்னியர் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து தான் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் அவங்க சூரியனை வந்து ஒரு சிம்பிளாக எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த இதுல அதே போலதான் இடையர்களுடைய முக்கியமான வாழ்க்கையில தீயை வந்து பாதுகாக்கிறதுக்கான முறையை வச்சிருக்காங்க. ஏன்னா இடையர்களுக்கு எப்போதுமே ஆடு மாடுகள் இருக்கும். இந்த ஆடு மாடுகளை நரிகளோ விலங்குகளோ வந்து எடுத்துட்டு போகக்கூடாது என்பதற்காக அதை சுத்தி என்ன செய்வாங்க அப்படின்னா வேள்விகள் நெருப்பை பயன்படுத்தி வச்சிருப்பாங்க. இந்த நெருப்பு அந்த விலங்குகளை காப்பாற்றுவதற்கான ஒரு பகுதியாக இருந்திருக்கு. இது இடையர்கிட்ட இருக்கக்கூடியது. இதை எந்தெந்த பகுதியிலாம் இருக்குனுங்கிறத சொல்லியிருந்தேன். மலைப்படுகடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல இடம்பெற்றிருக்கு. அகநானூறு சொல்லக்கூடிய பாடல்களையும் இடம்பெற்றிருக்கு. அந்த ஆணியர்களை கவர்ந்து செல்லக்கூடிய மலவர்கள் வந்து வில்லோடு தீக்கடை கோலையும் எடுத்து செல்வார் எப்போதுமே.
அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. இது அகநானூற்று. எங்க போனாலும் சரி, ஆந்திரைகள் அவங்க கவர்ந்து செல்லும் போது கூட அவர்கள் இந்த மாதிரியான தீக்கடை கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞனிக்கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஞனிக்கட்டையை வந்து அவர்கள் எப்போதுமே அவங்க கையோடு கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது அகநானூற்றுல 169வது வரியில பாடல் வரியில வந்து இடம்பெற்றிருக்கு. உமணர்களை பற்றியான குறிப்புகளையும் இந்த தரவுகள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. அடுத்தல அகநானூறு, இதே போல அகநானூறு 257வது பாட்டு, அகநானூறு 274வது பாட்டு போன்ற பாடல்கள் எல்லாமே இதே போல நிறைய பாடல் இருக்கு. அகநானூற்றில வந்து 86வது பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நற்றிணையில வந்து 175வது பாட்டு, அதே போல புறநானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டுல வந்து 326வது பாட்டு போன்ற பாடல்கள் நிறைய வந்து இருந்துட்டே இருக்கு. இதை வச்சு மட்டுமே நீங்க வந்து சங்க இலக்கியத்துல நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வேடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தரமான ஒரு ஆய்வேடு நீங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். ஏன்னா எப்படி ஆய்வுக்கு தலைப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல. அது ரொம்ப கடினமா, ஏன்னா தெரியாததை எடுக்காதீங்க. இன்னொன்னு, ஒரு நெறியாளராக இருக்கக்கூடியவங்க மாணவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சால் மட்டும்தான் அவனை வந்து சக்சஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்த எங்க சார் கண்டிப்பா செஞ்சிருக்காங்க. ஏன்னா மித்த ஆளுகளை விட அவனுக்கு என்ன தெரியும். ஏன்னா நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு திருத்தக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய அறிவுத்தன்மை வேறு, இந்த ஆய்வேடை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதுல கேள்விக்குறி போட்டு எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா நீ வேற மாதிரி சிந்திப்படா அப்படி ஒரு பொருள் விளக்கம் பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு பரிபூரணமான நிலை. அப்பதான் நீங்க ஆய்வை வந்து ஒழுங்கான முறையில வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆய்வு செய்வதற்கான நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதோ வந்தோம், பிஹெச்டி முடிச்சா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிங்க. பிஹெச்டிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையே தொடங்குது. அது வந்து ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறையை ப்ராசஸ் கொடுப்பாங்க. இந்த வழிமுறைக்கு அடுத்தாலதான் நீங்க எழுத வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90% பேர்கள் வந்து இதை விட்டு அப்படி விலகிடுறாங்க. இன்னும் அப்படிதான் இருக்கு. காரணம், கல்லூரி கட்டாயம், இல்லைன்னா வருஷத்துக்கு 2 கட்டுரை எழுதணும் அப்படின்னு ஒரு கட்டாய சூழலில் மட்டுமே இவருடைய பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்காக மட்டும்தான் எழுதிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க நினைச்சாங்கன்னா நல்ல தரமான கட்டுரைகள் வந்திருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்தேன். நல்ல படைப்பாளி யாருன்னு கேட்டீங்கன்னா, மைண்ட்ல வச்சு எழுதுறாங்க, புனைந்து தான் எழுதுறாங்க. அதுல உண்மை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆனா நீங்க கட்டுரை அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஸேல திறனாய்வுன்னு சொல்லக்கூடிய பகுதியில முழுமையான தகவலை ஆதாரத்தோடு கொடுக்கும்போது அது சரியான முறையில் அமையுது. இன்னொரு தகவலும் கொடுக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு படைப்பாளியை பற்றி நீங்க திறனாய்வு செஞ்சு கொடுக்கீங்க அப்படின்னா அவரை புகழ்ந்து பேசணும்னு எண்ணம் பல பேர்கிட்ட இருக்கு. ஒரு டிசி மீட்டிங் வைக்கும் போது நீங்க என்ன அவரை பத்தி நெகட்டிவா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அப்படின்னா கிடையாதுங்க. அப்படிப்பட்ட இது விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆள்கிட்ட பேட்டி எடுக்கும் அப்படின்னா அது எனக்கு இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் பொய் எழுதியிருக்காரு அப்படின்னா துணிச்சலாக யார் ஒருவர் சொல்லுகிறாரோ அது சிறந்த படைப்பாக மாறும். நீங்க அப்ப அதை நான் குற்றம் சொல்வதற்காக இல்லை, ஆனா அது நேர்மையான முறையில சரியான முறையில கொடுப்பது மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் எழுதுறாங்க, அது உண்மைத்தன்மையும் பொய்மைத்தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் என்னுடைய கட்டுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து 5 நாளோ 6 நாளோ 7 நாளோ அப்படின்னு எழுதுறது இல்லை. எனக்கு 6 மாசத்துக்கு மேல ஓடி இருக்கு. ஆனா இந்த 6 மாசத்துல நான் அதுக்கு மட்டும் தருவது கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு தேடி 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 சேகரிச்சு நான் ஒரு இப்போ உங்களுக்கு சொல்றதா இருந்தா ஒரு 40ல இருந்து 50 கட்டுரைக்கான தலைப்பை எடுத்து இப்பவும் வச்சிட்டு இருக்கேன். அது ஏதாவது ஒரு ஏதாவது போட்டு விட்டுட்டு இருக்கேன். அப்படி படிக்கிறதுனாலதான் நான் குறிப்புகள் இவன் என்கிட்ட இருக்கிற அவ்வளவு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் வந்து இடம் பெற்றிருக்கும். அந்த அந்த இடம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்த வந்து எல்லாரும் தவிர்த்துறாங்க. ஏன்னா அந்த மித்த படைப்பாளியை வந்து கொண்டாடக்கூடிய அளவுல ஏன் இந்த கட்டுரை ஆசிரியர்களை வந்து அதனுடைய உன்னத தன்மை உள்ள ஒரு மனிதனை ஏன் பாராட்ட மாட்டுக்காங்க? ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க சலபதி சாரும் சரி, அவர்களுக்கு கடைசி நாள்ல இப்பதான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. இதுக்கு முன்னாடிக்குன்னா சிவசுப்பிரமணியம் சார் இருக்காங்க. அவர் உழைச்ச உழைப்பு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அதற்கு அப்புறம் தான் அவங்களுடைய செயல் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு ஒழிஞ்சு அதற்கு முன்பு செய்த அவ்வளத்தையும் இருக்கு.
இதுக்கப்புறம் ஆக்கா பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இருக்காரு. மிக பயங்கரமானது. அவருடைய ஏஜ் மன்னிக்கவும் ஐயா, குரல் வந்து பிரேக் தூரம் விட்டு விட்டு தூரத்தோடு அவர்களுடைய படைப்பு இருக்கு. 120 புத்தகங்களுக்கு மேல எழுதிருக்காரு. முழுக்கமா எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலா ஆய்வு சார்ந்த மட்டும்தான். நல்ல நிறைய தொகுப்பு கொடுத்திருக்காரு. அது ஒரு தொகுப்புனா குருகுல மக்கள் கதை அப்படின்னு ஒரு கதை. இது வந்து கேட்காங்க ஐயா, உங்களோட குரல் விட்டு விட்டு ஐயப்பன் சார். சரியா இருக்கு. இடையில கொஞ்சம் விட்டு விட்டு எனக்கு கேக்குது. என்ன அப்படியா, இதுக்குள்ள வேற ஃபேன் எதுவுமே போடல. நேத்து சொன்னதுல இருந்து ஃபேன் கூட அனுப்பி வச்சுட்டு சரி, அது வேற வேலை தான் பரவாயில்ல. உட்கார்ந்திருக்கேன். டவர் ப்ராப்ளமா இருக்கும். அதனால ஒண்ணும் இல்ல. பேசுங்க, பேசுங்க. சரி, ரைட், நன்றி. இந்த மாதிரி என்னென்ன நிறைய இப்ப கட்டுரைஸ் இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க கொஞ்சம் அறிமுகத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது இவங்க எல்லாருமே ஒரு பண்பாட்டு தளக்குள்ள பயணிக்கக்கூடிய ஆட்கள். நீங்க செந்தி நடராசன் சாரு, அதுக்கப்புறம் ஆக்கா பெருமாள், இப்படி ஒரு பெருங்கொண்ட கூட்டமே இருக்காங்க. அவர்கள் இன்னும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழ் துறையில் இருக்கக்கூடிய நாம செய்ய வேண்டிய கடமைகளை வெளியே உள்ள ஆட்கள் நிறைய பேர் செய்யறாங்க. நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இதை அவங்க ஈஸியா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க செய்யணும். அது ரெண்டாவது, ஒரு புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதிங்கன்னா துணிச்சலை எழுதுங்க. எழுதி இணையதளங்கள்ல நிறைய இடங்களை பதிவு செய்யுங்க. எனக்கு நீங்க இவங்க கட்டுரைக்கு இவ்வளவுதான் எழுதணும், ஏன்னா கட்டுரைக்கு நானா ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கிட்டேன். காசு கொடுத்து கட்டுரை எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சது. ஏன்னா அதுல திறமை இல்லை அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த புத்தகம் எனக்கு வரும்போது நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னுடைய புத்தகத்துக்கு நான் காயில இருந்து காசு போட்டது கிடையாது. காரணம் அதுல இருக்கிற வெயிட்டேஜ் வச்சுக்கிட்டு தான் அவங்க போட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல நீங்க நிறைய பக்கம் என்கிட்ட காசு கேட்டாங்க சார். அதுல விடையை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சப்பதான் அதுக்கப்புறம் இவங்க ஏன்னா அப்படி இருக்காங்க. ஏன்னா நிறைய பதிப்பகங்கள் அப்படி இருக்காங்க. ஆனா அவங்ககிட்ட மாட்டாம நமக்கு அது வரைக்கும் போராடுதான் கரெக்டான ஆள்கள் கிடைக்கும். கரெக்டான ஆள்கள் கிடைச்சிச்சுன்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு புத்தகத்தை துண்டா போட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய, அதாவது தமிழ் துறையில ஒரு பெரிய வேலை என்ன இருக்குன்னா, நீங்க வந்து கட்டுரை எழுதுறது மட்டும் ஒரு வேலை இல்லை. நிறைய பழைய புத்தகங்கள் எல்லாமே ரீபிரிண்ட் அப்படிங்கிற பேர்ல பதிப்பாசிரியர் முறையில நீங்க பயணிக்கலாம். முக்கியமான ஒரு இடம், நிறைய இடம் இருக்கு அந்த இடத்த. ஆனா அதுக்கு நீங்க என்னன்னா நிறைய நூல்களை தேடி 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 எடுத்து போனீங்க அப்படின்னா அந்த நூல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ள இருக்கும். நான் அடுத்த உங்களுக்கு ரயில் பற்றி சொல்லும் போது இந்த கூடிய தகவலை சொல்றேன். நம்ம இலக்கியத்துல குஜிலி இலக்கியத்துல இருந்து நிறைய இலக்கியங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த இலக்கியம் ஒரு 8 பக்கம் 9 பக்கம். புகையிலை விடுத்தது அப்படின்னு ஒரு புக் இருக்கு. வெறும் 8 பக்கம் உள்ள ஒரு புக்கு. ஆனா இந்த புக்கு எழுதி அந்த புக்குக்கு நீங்க ஒரு அறிஞர் பொருளுக்கு விளக்குரை எடுத்து எழுதினீங்கன்னா நீங்க அதுக்கு உரையாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர். ஆனா இது சைவ சித்தாந்த பதிப்பகத்துல மட்டும்தான் இந்த புத்தகம் கையில கிடைக்கும். இப்படி உங்களுடைய இடம், வருஷத்துக்கு ஒரு புத்தகம் கொடுப்பதற்கான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு அவார்டுகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இடம் இருக்கு. அதை விட்டுறக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கு. இப்படி நம்ம வந்து தீயை பத்தியான ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நீங்க வந்து தீ வந்து இப்பதான் மதிப்புடையதா அப்படின்றத கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன வேத காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத காலம், வேத காலத்துக்கு முன்னாலேயே நம்மகிட்ட இருந்துக்கு. அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும். அதனால ஆனா வேத காலத்துல வந்து ரிக் வேதத்துல வந்து அவர் ஒரு குறி கொடுத்திருப்பாங்க. அவங்க வந்து அக்னி என்னும் பாடலை நோக்கி நான் பாடப்படக்கூடியதாக இந்த பாடல் ஆரம்பிக்கு. நான் அக்னியை போற்றுகிறேன், பாலி புனித தலைவன் அவன். அவர் சொல்லணும் இருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குன்னா அவன் தான் இந்த போற்றுற பலி ஒத்த பலியும் அவனுக்கானதா. அதுல கொடுத்து வெளியே வரும்போது, ஏன்னா அக்னியால அது வெந்து வெளியே வரும்போது அது ஒரு புனிதத்தன்மையை அடைவதற்கு, அது நேரடியாக தலைவனிடம் சென்று சேர்வதற்கும் ஒரு காரணமா இருக்கு. சூடான புகைதன் அவன், அனைத்தும் செல்வங்களையும் அள்ளி வழங்குபவன் அவன், ஆதி ரிஷிகளாலும் தற்கால ரிஷிகளாலும் வணங்கத்தக்கவன் அக்னி. எவ்வளவு உண்மையா இருக்காங்க. இது இது உண்மையா, ஏன்னா பின்னாடி இருக்கிற தெய்வங்களை எல்லாமே அவங்க பின்னாடிதான் வச்சிருக்காங்க. அக்னிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது. கடவுள்களை அவன் இங்கு கொண்டு வரட்டும். அப்பதான் சொல்றாங்க, இதுக்கப்புறம் தான் அவர் கடவுள்கள் எல்லாத்தையும் கொண்டு வரட்டும். இது ஒரு சம்பவமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து தச்சு கழித்தல் அப்படின்னு ஒரு சடங்கு செய்வாங்க. இது எப்போ செய்வாங்க அப்படின்னா இரவு 12 மணி அளவில் வெள்ளியோ அல்லது செவ்வாயோ நான் அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து மறுநாள் வந்து பால் காய்ச்சக்கூடியதா இருக்கும். இவங்க எதுக்காக அந்த வீட்டுல போய் அந்த தச்சு கழித்தல் அப்படின்னு ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமானுஷ்யமானது. ஏன்னா எல்லா மரங்களையும் தேவதைகள் உயிர் வாழ்வாங்க. இந்த தேவதைகள் அங்க இருக்கிறதுனால மரங்கள் வந்து நம்ம அறுத்து இங்க வீட்டுக்கு கொண்டு வரும்போது தங்களுக்கு ஒரு புதிய வசிப்பிடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல குடியேறிடுவாங்க.
புதுமண தம்பதியர்கள் யாரும் இந்த வீட்டில் வந்து குடியேறக்கூட முடியாது. அப்படி முடியறனால் அவங்களுக்கு வந்து கன்சியூமர்ல பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்கிறது இன்னொரு ரீதியா சொல்லியிருந்தேன். காரணம், புது வீட்டில் எப்போதுமே வெப்பம் அதிகமா இருக்கும். வெப்பம் அதிகமா இருந்தா நம்மளுடைய உடல் வெப்பம் சூடாயிரும். உடல் சூடாயிட்டுனால் நீங்க கரு வந்து உங்களுக்கு பிடித்தல்ல கஷ்டம். இதுதான் ஒரிஜினல். ஆனா அவங்க வந்து புது வீட்டுக்குள்ள தம்பதியர்கள் வந்து குடியேறக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்து குடியேறும் போது தேவதைகள் அந்த இடத்துல இருப்பதனால, அதனால நமக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி செயல்கள் எதுவுமே எனக்கு நடக்காது. நமக்கு வந்து எந்த செயலும் தொடர்ந்து அந்த மரியாதை நிமித்தமாக தான் அந்த ஆசாரி என்ன செய்றாங்கன்னா, இரவு 12 மணிக்கு இந்த மாதிரியான ஒரு சடங்கு நடத்துவாங்க. சைவ படையல் உண்டு. அதுக்கப்புறம் அசைவ படையல் உண்டு. இது வந்து முத்தலங்குறிச்சி காமராசர் தன்னுடைய ஒரு புத்தகத்துல ஒரு பயன்படுத்தியிருப்பாரு. அ சிவந்தி அது சிங்கப்பட்டி ஜமீன்தார். அவங்க ஒரு 2 முறை வந்து அந்த ஊர்ல வந்து பஞ்சம் வந்துட்டு அப்படின்னா, இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, புரோகிதர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நேரா எங்க போறாங்க அப்படின்னு கேட்டேன்னா, அந்த தென்பொதிகை மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கு போறாங்க. அதுல ஏறனா முடியாதாம். ரொம்ப கஷ்டம். ஏறி இறங்குறதுன்னா ரொம்ப ரொம்ப கடினம். அப்படிப்பட்ட நிலையில 2 ஆடுகள கொண்டு போறாங்க. ஒரு ஆடு மிகவும் சர்வசாதாரணமாக அவங்க கூடயே மேல போகும். 2வது ஆடு மலைக்கு கீழ வச்சிருப்பாங்க. மேல கொண்டு போயி அந்த 7 கன்னிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிகள வந்து வர வைக்கிறதுக்கு ஒரு பெரும் பாறைகள் உண்டு. அந்த இடத்துல படையல் போடுறதுக்காக செஞ்சு முடிச்சு வைப்பாங்க. அவர்கள் வந்த நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆட வெட்டி ரத்தத்தால அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவாங்க. இதுல வந்து அந்த கன்னிகள் எல்லாமே அந்த இது வானத்துல இருந்து கன்னிகள் வரும்போது, "ஐயய்யோ! ரத்தமா இருக்கே! இத கழுவிவிடுன்னு" சொல்லிட்டு மழையை ஏற்படுத்துவாங்களாம். இப்படி ஒரு நம்பிக்கை. இத வந்து கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு வந்து செய்வாங்க. ஏன்னா, அவங்க செய்யும்போது அந்த கும்பத்த கொண்டு போய் தண்ணீல முங்கி வெளிய வரக்கூடிய காட்சி தான் குடுத்திருப்பாங்க. இது அவ்வளவு உண்மையானது. அதே மாரி தான் இந்த அக்னின்னு சொல்லக்கூடியது. அவர்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கப்படுது. அதனால தான் அக்னி மூலம் ஒருவன் நாளும் வளத்தையும், நலத்தையும் பெறட்டும். அது அவனுக்கு புகழையும், வீரமிக்க பிள்ளைகளையும் வழங்கி ஆசீர்வதிக்கட்டும். அக்னி அனைத்து பக்கமும் நீ அணைத்துக் கொள்கிற பலியும், வழிபாடும் உண்மையில் கடவுள்களை போய் சேருகின்றன அப்படின்னு இத முடிச்சு வச்சிருப்பார். இது வேள்விக்கு செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு இது. இது இது அப்பனா எவ்வளவு புனித தன்மையாக நம்ம கருதப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான வேலைதான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபம், தீபாவளி இத பத்தினா உங்களுக்கும் தெரியும். ஏன்னா தீபாவளி பண்டிகை வந்து நகராசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகராசுரனுடைய இறப்பு. அத வந்து புனித தன்மை ஆக்குவதற்காக பிராமணர்கள் சொன்ன கட்டுக்கதை அப்படிம்பாங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் அப்படிம்பாங்க. எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா புனித நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது. இதுல எனக்கு தான் உடன்பாடு கிடையாது. ஏன்னா, எவருக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுக்காரங்களுக்கு மட்டும் தான் எண்ணெய் தேய்ச்சு குளிப்போம். எங்களன்னா நீங்க அசுரனா நினைக்கீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி பொருள் வர்றதுனால, நான் வந்து அத தவிர்த்துள்ள முயற்சிக்கிறேன். ஏன்னா கார்த்திகை வந்து நீங்க பௌத்த அமைப்பிலயும் பாருங்க, தீபாவளியும் பாருங்க. பௌத்த அமைப்புல பார்த்தீங்கன்னா, அப்படி 2ம் மாறிரும். ஏன்னா, தீபாவளி அன்னைக்கு மகாவீரர் வந்து முக்தி அடைஞ்ச நாள். முக்தினா அவர் இறந்த நாள். எங்க இருக்குன்னா, பீகார் பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதியில வந்து முக்தி அடைஞ்ச நாள். அப்படின்னு ஒரு ஊரு. இன்னைக்கும் இந்த பாவபுரி ஊர்ல ஆண்டுக்கு ஒரு நாள் அங்க போய் அங்க அந்த தீபாவளி அன்னைக்கு இந்த வழிபாடுகளை முடிச்சுட்டு வெளியேறும்போது தன்னுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு புண்ணியம் அடைகிறதுங்கிற நம்பிக்கை இன்னும் வடபகுதியில இன்னும் இருக்கு. அந்த பீகார் பகுதியில இருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ஆனா தீபாவளி பண்டிகை வந்து விளக்கை வச்சு வழிபடக்கூடிய ஒரு சமூகமாகவும் இருந்திருக்கு. இத்தனை விளக்கு தான் அப்படின்னு ஆரம்பத்துல வச்சாங்க. 24 தீர்த்தங்கர் அப்படிங்கிறதுக்காக 24 தீர்த்தங்கர விளக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் காலநிலை மாற மாற அப்படிப்பட்ட இதுனா இல்ல. தீபாவளி மாறி போச்சு. நீங்க கார்த்திகை தீபமும் மாறி போச்சு. 2க்கும் இடைப்பட்ட நாள்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா சூந்து கொளுத்துவது சிவனுடைய உருவமாக பார்க்கிறது. நீங்க திருவண்ணாமலையில வந்து தீபத்தை வந்து இன்னைக்கு அண்ணாமலையாராக பார்க்குவதற்கான காரணம் இதுதான். ஆனா அந்த தீபம் அணையாமல் பாதுகாப்பதற்கான ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தியான குறிப்புகளை வந்து நீங்க இதுலயும் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதை அந்த குறிப்பை கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவ சமய களஞ்சியம் அப்படி சொல்லக்கூடிய சைவ சமய களஞ்சியம் வந்து ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. அக்னியின் வெப்பம் உலக உயிர்களின் அனைத்திலும் நிறைந்திருப்பது, உயிர் தோற்றத்திற்கு காரணமாக விளங்குவதும் அதுதான். அக்னியாக குண்டலத்திலும் உணவு சமைக்கும் அடுப்பிலும் தேவை ஏற்றவைகளாக எரிக்கவையும் பலவாறு துணையாக உள்ளது. விதைகளின் மொழிபெயர்ப்புக்கும் முட்டைகளின் குஞ்சு பொரிப்பதற்கும் உயிர்களுக்கான அனைத்து விருட்டியும் செய்யக்கூடிய செயலை அக்னி தான் செய்யுது. இது உண்மையா? வெப்பம் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகள் கிடையாது. இது உண்மையான தன்மை.
இந்த நீரும் வெப்பமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட தமிழ்நாட்டுக்காரன் இங்க வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உணவு வகையில போய் பார்த்தோம் அப்படின்னா, புளிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு புளிப்பை வந்து பயன்படுத்துவாங்க. நீங்க எல்லா வீட்லயும் ஒரு 45, 50 வயசு ஆயிட்டுனா டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம்னா, நீங்க கத்திரிக்காய வந்து தவிர்த்து சாரி தக்காளிய கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரனுக்கு முடியாது. இந்த புளிப்ப வச்சு ஒரு கட்டு சங்க இலக்கியத்துல இருந்து புலிப்பு உடைய ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு டிராவல்ல கிடைச்ச ஒரு மெசேஜ். என்னுடைய நண்பர் வடக்கு உள்ளவங்களுடைய கம்பெனில வந்து வேலை பார்க்குறான். அவனுக்கு கீழே இருக்கிற அந்த வடக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் முழுவதும் எப்போதுமே மிளகாவை பயன்படுத்துவாங்க. புளிப்பை தொட்டு கூட மாட்டாங்களாம். ஏன் என்பதற்கான பகுதி அப்போதான் எனக்கு இந்த இந்த தீயை எனக்கு அவன் பொருத்தி வச்ச பிறகு எனக்கு கிடைச்ச தகவலை நான் பின்னாடி எடுத்தேன். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடம்புக்கு புளிப்பு தேவை. புளிப்பு இருந்தால் தாகத்தை சரிப்படுத்தும். உடம்புல இருக்கிற நீர் தாகத்தை வந்து அது சரிப்படுத்தும், வெப்பத்தை உருவாக்கும். அதனால இந்த சூழலுக்கு புளிப்பு பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. புளிப்பை பத்தி கீராளி இருக்காரு, அது நிறைய கதைன்னா இருக்கு. அதுக்கு நாட்டார் கதை அப்படி நிறைய போயிட்டே இருக்கும். அது சேகரிச்ச வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, வடக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்க உள்ள அந்த மனிதர்கள் எல்லாருமே ஒரு சப்பாத்திக்கு 1 மிளகா அல்லது 2 மிளகா சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க புளிப்பு அவங்களுக்கு வந்து நீங்க வெப்பம் தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய 24 மணி நேரம் வெப்பம் அதிகமா இருக்கு. இந்த தீ அப்படின்னு சொல்லக்கூடிய கனல் அவங்ககிட்ட அதிகமா இருக்கு. அதனால வெப்பம் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவைன்னா நீர் தேவைப்படுகிறது. அதனால இந்த மிளகா சாப்பிடும்போது உடல்ல இருக்கிற நீரை அது தக்க வச்சுக்கிட்டு பாதுகாக்குமா. எவ்வளவு உணவுல மட்டும் எவ்வளவு அரசியல் இருக்கு பாருங்க. உணவு எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு வாழ்வியல் முறை பாருங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து உணவு வந்து எல்லாத்துக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி இருந்தால் மட்டும்தான் விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விருத்திகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதுலதான் நான் உங்களுக்கு ஒரு பதிவு செஞ்சிருந்தேன். ஔபாசனம் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து கொடுத்திருந்தேன். இந்த ஔபாசனங்கிற பதிவு பிராமண சமுதாயத்தில் செய்யக்கூடிய பதிவு. அவர்கள் திருமணம் நடத்துவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு இந்த புனித நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய புனித நெருப்பை உருவாக்குறாங்க. இதை பத்தி அந்த பதிவு வந்து உங்களுக்கு பதிவாக சொல்லியிருக்கேன். சதுரமான ஒரு குழியை தோண்டி பழம் மற்றும் அரசு மரக்கட்டையை கொண்டு நெருப்பை மூட்டுவர். சில மறைபொருட்களான சடங்குகளை நிகழ்த்தி இந்த நெருப்பின் புனிதம் உடையதாக்குவர். இது வந்து அவர்களுடைய பதிவு. இந்த பதிவு வந்து யார் கொடுத்தாங்கிறது பார்க்கிறோம். ஏன்னா துபுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு இவரு ஒரு மத பரசுறதுக்காக வந்தவர். இங்க வந்து இந்தியாக்குள்ள வரும்போது இவர்கள் அதிகமான யாரிடம் பழக்கினார் அப்படின்னு கேட்டேன்னா பிராமண சமுதாயத்திடம் தான் அதிகமாக பரவினார். நீங்க ஜியு போப்புனா பின்னாடி அவரு அதை பத்தி சொல்லுவார். இவர் சொல்லும் போது அவர் சொன்னாரு, அப்படியே ரொம்ப இறுக்கமான இருக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ள மனிதர்கள் தான் இவர்கள்லாம் மதமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துபுவா அவர் பதிவு செய்வார். இதுக்கப்புறம் ஜியு போப் மாத்திருப்பாரு. ஏன்னா காரணம் இவர் இருந்த வாழ்க்கை எப்படின்னா பிராமண சமுதாயத்தோடு மட்டும் இருந்தாலும் அவங்களுடைய கட்டுப்பாடு கலாச்சாரம் இதுல இருந்து அவர்கள் வெல்குவது இல்லை என்பதற்கான பதிவு தான். இது வந்து இந்திய மக்கள் மதம் பழக்க வழக்கங்கள் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை தமிழாக்கம் பண்ணவர் VN ராகவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அலை வெளியீடாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. அந்த பிராமணத்தை ஃபுல்லுமே பேசும். அதுல கல்யாண கிரியை விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்தை பத்தி 8 வயசுக்குள்ள ஒரு பிராமணர்களுக்கு ஏன் திருமணம் பண்ணப்படுது, அதுக்கப்புறம் எப்பனாலும் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க 9, 10, 11, 12, 13 கண்டிப்பா அது ஒரு கல்யாணம். நீங்க இவருடைய என்சரி புத்தகத்தை படிச்சீங்கன்னா போது யாசகம் பெற்றாவது கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் யாசகத்தை வாங்கியாது அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் முடிப்பாங்க. அதுல இந்த சடங்குகள்லாம் தன்னுடைய தொடையில வந்து ஐயோ ஹலோ கேக்குதா? ஹலோ கால்
இந்த மாதிரி தான் அவங்க வந்து புனித நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய புனித நெருப்பை வந்து உருவாக்கி எடுத்து வைக்காங்க. இது வந்து வேற கம்யூனிட்டிகளுக்கு, அதாவது மித்த காசுகளுக்கு எல்லாமே இது பத்தியான புரிதல் வந்து மிக மிக குறையா இருக்கும். ஆனா அதுல பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா வச்சிடணும். நான் இதை நேரடியாக அந்த பிராமணர் டீம் போய் கேட்கும்போது அதுக்கான தகவல் ஆமா அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் எனக்கு பின்னாடி கிடைச்சது. ஏன்னா நான் யார்கிட்ட நானும் ஓப்பனா போய் கேட்கல. அப்படி கேட்கறதுனால தான் அது நல்லதும் நடந்திருக்கு. நிறைய இடத்துல நீங்க என்னை ஏசி இருக்கவும் செஞ்சிருக்காங்க. அது வேற கதை. ஏன்னா எனக்கு தேவை என்னுடைய ஒரு சரியான முறையில் நானும் மல்லிகைப்பூக்கு வந்து கேட்கும்போது என்ன ஏற இறங்க பார்த்து என்னதான் லூசு பையனா இப்படி வந்து கேட்டான் அப்படின்னு மாதிரி நினைச்சாங்க. ஏன்னா மல்லிகைப்பூக்கு 8 இதழ் இருக்கும் அப்படிங்கிற தகவல் அப்போதுதான் கிடைச்சு. நீங்க குண்டுமல்லிக்கு 24 இதழ்கள் இருக்கும். ஆனா இப்ப மல்லிகைப்பூவுடைய பூர்வீகம் நம்ம நாட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் அதுக்கப்புறம் தான் கிடைச்சது. இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியலுக்கான சடங்கு இப்படி இந்த இது. இன்னும் நீங்க வந்து அகராதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அகராதிகளை பாத்தீங்கன்னா, நீங்க சதுர் அகராதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வீரமுனிவர் அருடைய சதுர் அகராதி. இது வந்து இன்னாசி அவர்கள் வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து தீக்கு பத்தியான விஷயத்த வந்து எந்த இடத்துலயுமே குறிப்பு இடம்பெறல. அப்பதான் பெரிய சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா இதற்கு முன்னாடி தீக்குச்சி அப்படின்னு, ஏன்னா தீ அப்படிங்கிற சொல்லு தீக்கான விளக்கம் எல்லாமே இருக்கு. தீக்குச்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான விளக்கம் வந்து முன்னொரு காலத்துல இருக்கிற நிறைய அகராதியில இடம்பெறல. அப்பனா பின்னாடிதான் நமக்கு எப்போ வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ஆனந்த விகடன் அகராதி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல தீக்குச்சிக்கான விளக்கம் கொடுக்குது. இது பவனந்தருடைய தமிழ் அகராதி புத்தகத்தை பார்க்கும்போது தீங்கிற சொல்லுக்கு விளக்கம் இருக்கு. தீக்குச்சிங்கிற சொல்லுக்கு எந்த இடத்துலயுமே அவங்க குறிப்பு கிடையல. அப்பனா அந்த காலகட்டத்திலயும் அவருக்கு கையில கிடைக்காம இருக்கு. இப்படிதான் இருக்கு. இதுல தீக்கான அவங்க குறிப்பு கொடுக்கும்போது நெருப்பு, பஞ்சபூதங்கள் என்ன நமக்கு தெரியும். பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூதத்துல ஒன்று. அடுத்தது நரகம் அப்படின்னு ஒரு சொல்லு பயன்படுத்துறாங்க. உயிர் உள்ள தீ அப்படின்னு குறிப்பு கொடுக்காங்க. எவ்வளவு அழுத்தமா கொடுத்துருக்காங்க பாரு. உயிர் உள்ள தீ அப்படின்னாங்க. இப்படி அவருக்கு அடுத்தது சினத்தில் எழுந்த தீ அப்படிம்பாங்க. ஏன்னா கோபத்தில் எழுந்த தீ நன்மைக்கும் நீங்க மித்த இதுக்கும் இப்ப தீமை அப்படிங்கிற சொல்லு தீயில இருந்து உருவாகுது. தீங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி நமக்கு இருக்கு. தீக்கடன் அப்படிம்பாங்க. தீக்கடன்னா கடைசி கடன் அப்படிம்பாங்க. இது வந்து ஈமைக்கிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈமைக்கிரியை. இதற்கும் தீங்கிற சொல்லு இருக்கு. தீக்கடைதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் முறையாக எல்லா சமுதாயத்தினரிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னபோது தீக்கடைக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைக்கோளை வந்து அவர்கள் வைத்து அதற்கு ஏற்ப என்னதுன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுதும் என்னது பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அப்படிதான் தமிழ் சமுதாயத்துல வந்து தீயினுடைய தொடர்ச்சி. பின்னாடி தான் நீங்க வந்து வாழ்வியல் களஞ்சியத்துல தான் தீக்குச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தீக்குச்சி இருக்கு. ஏன்னா தீக்குச்சி வந்து 1800 இந்த சொச்ச காலத்துல பாஸ்பரஸை வந்து ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள வச்சிருக்காங்க. அது வந்து கண்ணாடி குடுவை வெடிக்கவும் இந்த உள்ள இருக்கிற இது வந்து வெளியே பட்டவனை பத்திக்கிடும். ஏன்னா நீங்க இது வந்து கதைகள்ல கூட கேள்விப்பட்டிருக்கலாம். பாஸ்பரஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த ஓடை குடிசை இருக்கு பார்த்தீங்களா, அதை மேல தூவிட்டு போயிருவாங்க. அது கொஞ்ச நேரம் ஆன பிறகு டக்குன்னு தீப்பிடிச்சு எரியும். யார் வச்சானே தெரியாது. நீங்க படத்துல கூட பார்த்துருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவம். ஏன்னா இப்படி ஒரு புத்திசாலித்தனமான செஞ்ச மாதிரி ஒரு காட்சிகள்லாம் காட்டப்பட்டிருக்கு. அப்போ பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் அறிவியல் கூடங்கள் அனைத்துமே நம்ம தீ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வெளியே வச்சா இது எப்படி உருவாக்கணும், தீயை கொண்டு வந்து என்னென்ன முறையில நம்ம பயன்படுத்தப்படலாம். ஆனா தீக்குச்சி உருவாக்கம் வந்து அதற்கு அப்புறம் தான் அதற்கு ஏத்தாப்புல குறுமணல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுமணலோடு சேர்ந்து வேற இன்னொரு கெமிக்கலும் சேர்ந்து தீப்பெட்டிக்கான அந்த உரசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் உராய்வினுடைய தன்மையில வரும்போதுதான் தீக்குச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு. இதை பத்தி ஒரு நல்ல குறிப்பு இடம்பெற்றிருக்கு. நான் அது ஒரு பெரிய இதை எடுத்து வச்சிருக்கேன். தீக்குச்சிக்கு மட்டுமே நீங்க எடுத்து பார்த்து அதுக்கான பதிவுகள் கிடைக்கும். இந்த இது வந்து அரசன் காலத்திலும் சரி மித்தவங்களுக்கு வாழ்வியல் இருக்கு. உபநயன சடங்கு முக்கியமான ஒரு வேள்வி சடங்குல வந்து உபநயன சடங்குல குறிப்பு இடம்பெறுது. இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து பூணல் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூணல் கல்யாணம். இதுல குலத்துங்க சோழனுடைய ஒரு பதிவுகள் இருக்கு. இதை கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்க. உபநயம் செய்யுங்கால் மந்திரங்கள் இன்றி செய்தல் வேண்டும் என்றும் அக்னி கோத்திரம் உபாசனம் முதலியவற்றை செய்தல் கூடாது என்று முடிவு கூறியுள்ளனர் அப்படிங்கிறது. ஏன்னா இது எப்படின்னா ஆசாரி சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் உண்டு. இந்த சமூகத்துக்கு வந்து பூணல் போட்டுக்கலாம்.
ஆனா நீங்க வந்து அவுபாசனம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தடைப்பட்ட சட்டமே இருந்திருக்கு. இந்த அவுபாசனம் என்னங்கிறது தான் நான் பின்னாடி தேடும்போது தான் இந்த நெருப்புக்கு பற்றியான ஒரு புரிதலே எனக்கு கையில கிடைக்க ஆரம்பிச்சு. ஆரம்பத்துல எனக்கு அவுபாசனம்னா என்னன்னே தெரியாம தான் இருந்தது. ஆனா இப்போ உபநயன சடங்குங்கிறது பூணல் கல்யாணங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது நிறைய கம்யூனிட்டி, ஏன்னா என்னுடைய முதல் புத்தகத்துல எழுதின ஒரு கட்டுரை தான் பூணல் எந்தெந்த கம்யூனிட்டிகள் போடுவாங்க, பூணல் எனும் அரசியல், இதுதான் தலைப்பு வச்சிருந்தேன். எந்தெந்த சமூகம் சேர்ந்தவர்கள்லாம் பூணல் போடுவாங்க, அவர்களுடைய லைஃப் பத்தி. ஏன்னா பூணல் வந்து போட்டிங்கன்னா கருவறைக்குள்ள உள்ளக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அனுமதி. அப்புறம் மித்த கம்யூனிட்டி போட்டிருக்காங்களா, ஆசிரியை போடும்போது கருவறைக்குள்ள கொண்டு போய் அந்த சிலையை வைக்கும் போது வச்சுட்டு வரும்போது அவன் வைக்கிறதுனால அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இங்கே குலாலான்னு சொல்லக்கூடிய குயவர்கள் பூணல் போட்டிருப்பாங்க. அவங்க உணவு பண்டங்களை வந்து கொண்டு போறதுனால அது தீட்டு இல்லை என்பதனால அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சௌராஷ்டிரர்கள் வந்து துணியை வந்து நெய்து கொடுப்பதனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி காலத்துல இதுக்கு ஒரு செப்புப்பட்டையும் இருக்கு. அப்பனா பார்த்துக்கோங்க எந்தெந்த காலகட்டத்துல இது இப்படி ஒரு அரசியல். ஆனா இந்த கட்டுரை வந்து யாருமே வெளியிடலை. யாருன்னா இதுக்கு ஒரு அதிர்வு இருக்கு. ஏன்னா தமிழ் சமுதாயத்துல வந்து பூணல் எல்லா கம்யூனிட்டியும் போடுறாங்க. எப்பவும் போடுறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இறப்பு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இறப்பு சடங்கு நடக்கும்போது எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் இந்த மாதிரியான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறையை பயன்படுத்தி நீங்க நீர்மாலை எடுக்கும்போது அந்த சடங்கை நடத்திட்டு வருவாங்க. இது ஏன் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு தெரியாது. உங்களை எல்லாமே மேட்டிமை சமூகமாக நாங்க மாத்துறோம். மாத்தின பிறகுதான் உங்களுடைய தந்தையாரோ அல்லது தாயாரையோ கொண்டு போய் அக்னி கோமத்துக்குள்ள கொண்டு போய் என்ன செய்யறோம், கொண்டு போய் வச்சு எரிக்கக்கு உதவி செய்யறோம். நீ மேட்டிமையா வந்த பிறகுதான் அக்னிக்குள்ள கொண்டு போக முடியுது. ஆதி சமூகத்துல தமிழ் சமுதாயத்துல புதைத்தல் மரபு தான் உண்டு. இந்த மரபு கிடையாது. இது வந்து அதோடைய எச்சத்துல வந்துட்டு, ஆனா இதுவே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். இது முடியுமா முடியாதா அப்படி அதுக்குன்னா நான் விடை சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது அவங்கவுங்க இது. எனக்கு வேணும்னா நான் ஒரு இடம் வாங்கி போட்டு நான் என்னுடைய காலத்துல நான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் கடைசி என்னுடைய முடிவு. தீயினுடைய பயன்பாடை பத்தி இன்னும் நீங்க ஒழுக்காம பார்த்தீங்கன்னா, நெருப்பை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கோபலபுரம் வந்து ஒரு நாவல்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்துல வந்து அதுல அரிக்கன் லைட்டு பத்தி ஒரு குறிப்பு இடம்பெற்று இருக்கு. இப்படி ஒரு நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நான் குறிப்பா கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு ஒரு முறை சொல்லிட்டு கடைசி பகுதியை நான் முடிச்சிடுறேன். நெருப்பை பற்றிய பதிவுகள் கோபலபுரத்து கிராம மக்கள் நாவலில் பதிவு முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். மண்ணெண்ணெய் விளக்கு பற்றியான ஒரு பதிவு. ஏன்னா மண்ணெண்ணெய் விளக்கு வந்து நமக்கு அதுக்கு முன்னக்கூட்டி ஆமணக்கு எண்ணெயிலையும் ஆமணக்கு வரி போட்டாங்க. அது ஒரு அடுத்த கதையை சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மண்ணெண்ணெய் வந்து விளக்கு வந்த பிறகு அந்த எண்ணெயால் எரிக்கப்பட்ட இது வந்து அப்படி போச்சு. ஆனா இது வந்து கண்ணை எரிய வைக்க, ஏன்னா இது களத்து மேடல் நடக்கிற சம்பவத்தை சொல்றாரு. கண்ணை எரிய வைக்க அந்த விளக்கு உள்ளுடைய தீபம் வந்து நீங்க நல்ல குளிர்ச்சி இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ள நீங்க வந்து இந்த சந்தை இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் என்னன்னா விளக்கு வச்சு எரிச்சுக்கிட்டாங்க. இது உங்க ஊர் பக்கம் கண்டிப்பாக அந்த விளக்கு ஒரு குறிப்பெடுங்க. நான் டவுன் பக்கம் வந்து சில இடத்துல நான் குறிப்பெடுத்திருக்கேன். திருநெல்வேலி டவுன்ல வந்து லாலா சத்திரமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு 150 வருட காலமான ஒரு மின் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு வந்து மின் மாதிரி இருக்கக்கூடியது. அதுல வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சுட்டு போவாங்க. இப்ப அந்த ஒதுக்குப்புறமா இருப்பதனால அது உயிரோடு இருக்கு. அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பொட்டிக்கடை மாதிரி இருக்கு. அது ஊனமுற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அது நிரந்தரமா அந்த பின்னாடி அதோடைய கல்லு அப்படியே இருக்கு. இது மட்டும் எடுத்தாங்கன்னா அது எப்பவுமே எடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க ஆயிரம் விளக்கு பகுதி இதுவும் அதே மாதிரி பார்க்கலாம். நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய அந்த விளக்குத்தூண் பகுதி இதுவும் அதே மாதிரி பார்க்கலாம். இந்த விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஊருக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு அமைப்பு. ஏன்னா சதா நம்ம சாத்தம் ராகவன் அப்படி சொல்லக்கூடிய ஆளு, அவரு வந்து தன்னுடைய வீட்டுல 300 வகையான விளக்குகளை வச்சாருன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து சந்திய பதிப்பகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. விளக்குகளை பத்தி மட்டுமே நீங்க சந்திய பதிப்பகத்துல புக்ல வாங்கினா வாங்கிக்கலாம். 300 விளக்குகள் இருந்ததாப்புல பதிவு. 200 விளக்குகளை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்னு ஒரு பதிவு அவர் கொடுத்திருந்தாரு. ஆனா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை அட்ரஸ். அவர் வீட்டில் நான் தேடி எடுத்து போனேன். தேடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் இருந்தாரு. அவங்க இந்த வீட்டை காலி பண்ணி 40-45 வருஷம் இருக்கும்பா அப்படின்னாரு. அவங்களுக்கு அதுக்கப்புறமான மித்தவங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆவணம். அவரு எங்க கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்க. ஏன்னா விளக்கு வகைகளை பார்த்தீங்கன்னா மிரட்சி படக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவர் இலங்கையிலன்னா விளக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனாலதான் நீங்க தர்காக்குள்ள போனீங்கன்னாலும் அந்த ஒரு விளக்கு வடிவத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை சார்ந்த விளக்கு வடிவம் இருக்கும்.
தீட்டா பார்க்கறதே இல்லை. ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு ஒளி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடம் எல்லாத்துக்குமான ஒரு பொருளாக மாறிட்டு இதை பற்றியான ஒரு பதிவில் தான் அவர் கொடுத்துருப்பாரு. அது மாதிரி அக்னி அப்படின்னு சொன்னபோது வன்னியர்களுக்கு நான் சொன்ன வந்து சூரியனை வந்து அவங்களுக்கு நெருப்பை குறிப்பாக பேசுவதனால இந்த அக்னி அப்படிங்கிறத வன்னியர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இவ்வளவுதான் நான் எடுத்த தகவல். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ வேற ஏதோ இது வந்து நிறைய இருக்கு கொடுத்துருவேன். ஏன்னா இன்னைக்கும் அதனுடைய எச்சமா நீங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் அந்த தீபத்தை வந்து எல்லா தேசத்தையும் கொண்டு போய் அந்த தீபம் ஒவ்வொரு ஆளுக்கும் அங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஒலிம்பிக் இடத்துல போய் நிப்பாட்டுவாங்க. அந்த தீபத்தினுடைய உயர்வு தன்மையா அது மதிப்பு மிக்க ஒரு பொருளாக வந்து காட்டப்பட்டிருக்கு. என்ன இதுல வந்து தீபாராதனை இருக்கு, தீபத்தை வச்சு ஆராதனை பண்றது, கற்பூரத்தை வச்சு ஆராதனை பண்ணுது, தீக்குளித்தல் அப்படிம்பாங்க, உடன்கட்டை இது எல்லாமே இப்படி நிறைய அது மாதிரி. ஆனா அந்த வழக்கம் மாறு. ஏன்னா அன்னைக்கு நிறைய நவீனத்துவம் வந்த பிறகும் அந்த எச்சம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்கு. சாமி ஊர்வலம் போகும்போது நீங்க முன்னாடி பாருங்க, ஒரு ஆளு தீபந்தத்தை தூக்கிட்டு போவாரு. இன்னைக்கு இவ்வளவு லைட் வெளிச்சம் வந்த பிறகும் தீபந்தம் அப்படின்னு சொல்லி தீபந்தத்தை தூக்கிட்டு போறாங்கிறதுக்கு காரணம் அன்றைய காலகட்டத்துல வெளிச்சம் கிடையாது என்பதனாலதான் இந்த தீபந்தத்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சுடலமடம் கோயில் வழிபாட்டு முறையை பாத்தீங்கன்னா அந்த அந்த சாமியுடைய கையில போய் பாத்தீங்கன்னா ஒரு கொழுந்து எரியக்கூடிய ஒரு தீ இருக்கும். அவரு ஒரு இடுப்புல வச்சுதான் அதை வச்சுதான் ஆடவே செய்வாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க. ஏன்னா சுடுகாட்டு பக்கம் போகணும் அப்படின்னா இந்த தீப்பந்தத்தை வச்சுக்கதான் அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. இப்படி அதனால நீ இந்த இதெல்லாம் இப்படி ஒரு பார்வை பார்க்கலாம். நவீனம் மாறினாலும் அதனுடைய எச்சங்களோடு தொடர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்துட்டு இருக்கு. அந்த கார்காத்த பிள்ளைமார் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் இருக்கு. அவங்க வீட்டுல யாராவது இறந்து போனால் அவங்க அந்த வாசல்ல அன்னைக்கு இறந்து போன அந்த வாசல்ல நடவாசல்ல ஒரு கிண்ணத்துல தண்ணியும் ஒரு கிண்ணத்துல கங்கும் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. இது ஏன் எடுக்கணும்? அவங்களுடைய ஆற்றாமையோடு உள்ள போறவங்க அவங்க வந்து நம்ம வீட்டை வந்து சந்திக்க வருவாங்க. எதுவும் இதாயிருமோ, நம்ம வீட்டுக்கு ரொம்ப போயிருமோ அப்படின்னு ஒரு ஆற்றாமைய அந்த இது செய்யக்கூடாது என்பதற்காக நாங்க செய்யப்படுது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்தாங்க. இவ்வளவும் இந்த பதிவுகள் இருக்கு. இதுதான் நீங்க நினைச்ச மாதிரி இந்த ஒரு தீக்குச்சியினுடைய பெரிய லைஃப். ஒரு தீபமா மாதிரி கங்கா மாதிரி இன்னைக்கு இந்த சமூகத்தோடு இரண்டரை கலக்கூடிய ஒரு விஷயத்தோடு இன்னைக்கு அவ்வளோ கடந்துட்டு இருக்கு. இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லைன்னா ஏதாவது குறித்து இருந்தாலோ சொல்லுங்க. அதை பத்தி உங்களுக்கு விவாதம். ஏன்னா நேற்று ரொம்ப ஸ்பீடா நான் கிளாஸ் எடுத்தேன். ஏன்னா இந்த இது எனக்கு ஸ்கூல்ல இருக்கு, பள்ளிக்கூடத்துல இருக்கிறாப்லையும் கல்லூரிக்கு இருக்கலாப்பையும் நான் நினைச்சிட்டு கடகடன்னு உட்காந்து அவ்வளோத்தையும் ரொம்ப ஸ்பீடா எடுத்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா எடுத்திருப்பேன் அப்படிங்கிறது தெரியுது. இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி ஒரு புரிதலோ வேறு ஏதாவது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நான் குறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது இந்த தீயினுடைய சகாப்தத்தை வச்சு ஒரு கட்டுரை. அதனாலதான் நண்பருக்கு நான் நன்றி சொல்லிக்கூட வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா இல்லை அப்படின்னா இந்த தீயினுடைய சகாப்தத்தை மீண்டும் நான் எடுத்திருக்க மாட்டேன். நான் வெறுமனையாவே முடிச்சிருப்பேன். அதனால ஐயப்பன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்துல ஒரு நன்றியை சொல்லிக்கிடுறேன். வாகி தமிழ் சம்பத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிடுறேன். இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. வருகிற அந்த ரயிலை பத்தி ஒரு 6 மாசமா எடுத்திருக்குமா, தயவுசெய்து ஜனவரி ஆரம்பிச்சு இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரே ஒரு கட்டுரைக்காக ஊரா அது இடமா தேடி அந்த அந்த இதுல ஏதாவது ஒரு சின்ன புத்தகம், அந்த சின்ன புத்தகம் மட்டும் என் லைஃப்பை வந்து பெரிய அளவுக்கா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது சொல்லணும், சமூகத்துக்கு ஒரு நான் தெரிஞ்சிருக்கிறத ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஒரே நேரத்துல தான் இந்த மாதிரி கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன். நன்றி. இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நன்றி. கலந்துரையாடல் நேரம். ஏதாவது நீங்க உங்க சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, இப்ப கேளுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா இந்த மீட்டிங் நடக்கும்போது ஒரு தோழர் வந்து சொல்லியிருந்தாங்க, தோழர் நாங்க எல்லாருமே இதை கேட்க வேண்டியது இருக்கு, நீங்க எங்க இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அவர் எங்க இருக்காருன்னா அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை பார்க்கக்கூடிய ஆளு. அவர் இங்க வச்சு நடக்கும், இங்க ஒரு பக்கம் இருக்காங்க. நீங்க சொல்றதை நாங்க இங்க இருந்துன்னு கேட்டுக்கிடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய சிரமம். நான் இங்க வீட்டுக்குள்ள இருந்து கேட்கும் போதே நீங்க நிறைய சவுண்ட் இப்படி இருக்கு, ஃபேன் போட்டாலே சவுண்ட் இப்படி இருக்குங்க. அங்கன்னா ரொம்ப கேக்குன்னா அங்க போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். வேற ஏதாவது தகவல் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லலாம். நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன்.
சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் இப்போ சார் கேக்குதுங்களா சார்? கேட்கலம்மா. நான் வேணா என் போன் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கேட்க. சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? கேக்குதும்மா, கேக்குது, சொல்லுங்க. சார் என் பேர் ஞானாம்பிகை, பகுதி நேர முனைவர் பட்ட ஆய்வாளர் சார். சொல்லுங்கம்மா. சார் நீங்க இந்த தலைப்பு என்னுடைய ஆய்வுக்கு வழிகாட்டியா இருந்தது. பேசுறோம். ரொம்ப நன்றிங்க சார். நீங்க பேசுறது நீங்க எனக்கு சரியான இது வரவே இல்லை. இளங்கோ, நீங்க சொல்லுங்க. அவங்க பேசட்டும், உன்னுடைய மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க கேள்வி அவங்க சொல்லட்டும், அதுக்கு பிறகு நீ பேசு. அவங்கள உன்னுடைய ஓகே. இப்ப நீங்க கேள்வி கேளுங்க சார். வணக்கம். பகுதி நேர முனைவர் பட்ட ஆய்வாளருங்க சார். நீங்க பேசுங்கம்மா தொடர்ந்து. சார் ரொம்ப நன்றிங்க சார். என்னுடைய ஆய்வுக்கு உங்களுடைய முன்னெடுப்பு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, நன்றி. எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ தீக்குச்சி அப்படின்ற சொல்லு பயன்பாட்டில் எப்போங்க சார் வந்தது? இது வந்து 1923. அதாவது நமக்கு கைக்கு கிடைக்கிற இந்தியாவுக்குள்ள வந்து கல்கத்தாவுக்கு 1870 இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து வந்துட்டு. அதனால இந்த அகராதியை உருவாக்கும் போது கண்டிப்பாக 900க்கு அப்புறம் தான் இந்த அகராதியில வந்து இந்த சொல்லு வந்து இடம்பெறுது. அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய எந்த அகராதியிலையும் தீக்குச்சி அப்படிங்கிற சொல்லு இல்லை. ஆனா தீங்கிற சொல்லு நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க. நன்றிங்க சார், நன்றிங்க சார். வேறு ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது கூடுதல் செய்திகள் இருந்தா நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ஐயா. கோயில்ல தீச்சட்டி எடுக்கிற ஒரு வழிபாடும் இருந்ததல்லோ? நீங்க உங்க கேள்வியை முழுமையா கேட்டு முடிய அவர் பதில் சொல்வாரு. வணக்கம் ஐயா. அந்த கோயில்ல தீச்சட்டி எடுக்கிற வழிபாடு ஒன்று மரபு முறையா இருந்து வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தீச்சட்டி அப்படின்னு வழிபாடு பெண் தெய்வம். நீங்க தீச்சட்டி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. 2 விதம் இருக்கு. ஒண்ணு கங்கை வந்து புனித தன்மையோட பாதுகாத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு. இன்னொன்னு ஆற்றாமை, அதனுடைய வெப்பம், அடுத்த வாழ்வியல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெண்மை தன்மை எல்லாத்தையும் அந்த கங்கை வந்து போக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சகோதரி பேசினாங்க. அவங்களுடைய தலைப்பு என்ன தலைப்பு? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தலைப்பு எந்த தலைப்பு எடுக்கிறோம், ஆனா தலைப்புக்கு உள் தலைப்பு வந்து எப்படிதான் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. அத இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை நல்ல முறையில செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆளு முனைவர் ஐயப்பன் அவர்கள் வந்து ஒரு தலைப்பு இருக்குன்னா அந்த தலைப்பு சுத்தி உள் தலைப்பு என்னென்ன காரணம் எப்படின்னா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு நுணுக்கமா சொல்லக்கூடிய ஆளு. நான் பார்த்திருக்கேன், நிறைய முறை பார்த்திருக்கேன். நன்றி. வேற ஏதேனும் உங்களுக்கு செய்திகள் இருந்துச்சுன்னா நீங்க பகிர்ந்துக்கிடலாம். இது நல்லா இருந்ததா இல்லையான்னு கூட ஏன்னா நிறைய ஃபீட்பேக் எதிர்பார்ப்போம். நீங்க சொல்லக்கூடியதை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு, ஆனா தகவல் நிறைய தகவல் கொடுத்துருவேன் நான். ஏன்னா என் புத்தகம் ஃபுல்லாமே ஒரு தகவல் களஞ்சியமா மட்டும்தான் இருக்குன்னு நினைப்பேன். அதாவது தேவதாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, தேவதாசிகளை வந்து இறந்து போனால் அவர்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க எல்லாருமே கடவுளுடைய மனைவிமார்கள், அதற்காக கருவறையில இருக்கக்கூடிய அந்த தொங்கு விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்குல இருந்து தீபம் எடுத்துட்டு போய் அவர்களுக்கு கொல்லி வைப்பாங்க.
இது வந்து எங்களுடைய சிவசு சார் படிச்சுட்டு சொல்லும்போது, இந்த பையன் வந்து எனக்கு தெரியாத ஒரு இந்த செய்தி. இது எங்க சார்ன்னு என்ட்ட நெறைய முறை கலந்து பேசியிருக்காங்க. எங்க கற்பை சார் தான். இது ஏன்னா நான் படிச்சது எல்லாத்தையுமே கேட்கும்போது, அவங்ககிட்ட இருந்து ஒரு புதிய தகவல் கிடைக்கும். நீ இப்படி பாருடா, அது ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி ஏன்னா உங்களுக்கு ஒரு கைடு வந்து நல்ல கைடு அமைஞ்சாரு அப்படின்னா, நீங்க மிகப்பெரிய ஆள்கள். அது வந்து நான் 100% சொல்வேன். இருக்காங்க. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். நெறைய பேர் இருக்காங்க. நம்ம உழைக்கிறதுக்கு நம்மளும் தயாராக இருந்தால், ஏன்னா என்ட்ட வந்து, "சார் எனக்கு வந்து பிஹெச்டிக்கு நீங்க சேர்த்துக்கிடுவீங்களான்னு?" கேட்கேன். "நீ படிப்பியாடா?" அப்படின்னு கேட்கேன். "சார்" அப்படிங்கான். இவன நான் என்ன செய்ய? உங்கள்ட்ட வந்தா கஷ்டப்படுவேணும், ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டு போணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படின்னா கிடையாது. இந்த பருவத்துல நீங்க எந்த அளவுக்கு வாசிச்சு எடுத்து வைக்கிறீங்களோ, நீங்க வேலைக்கு போகும்போதும் சரி, வெளி இடங்களுக்கு போகும்போதும் சரி, நல்ல பயனுள்ளதாக அமையும். அதனால உங்களுடைய தகவல் வந்து நிறைய சேகரிக்கங்க. கல்வித்துறைக்கு வந்த பிறகு மாணவர்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் எதிர்காலத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதை நான் முழுமையா செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதுக்காகவே நான் நிறைய நேரம் செலவு பண்றேன். அது வீட்டு எனக்கு பொண்டாட்டியே புத்தகம் தான். 2வது தான் என்னுடைய மனைவி அபிமக. அந்த அளவுக்கு புத்தகத்தோடயே என்னுடைய பயணம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நன்றி. உங்களுடைய ஐயா வணக்கம் இந்த ஐயா. ஐயா இந்த தகவல் சேர்ச்சிருக்கீங்க. இது தொடர்பான புத்தகங்கள் அதிகமா எங்க கிடைக்குங்க? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. தேவையான புத்தகங்கள் இப்ப என்ன, இன்னைக்கு மட்டுமே நான் உங்களுக்கு பேசும்போது ஏகப்பட்ட நூலை வந்து குறிப்பு ஒரு குறைஞ்ச 20 புத்தகத்தை வந்து கோடிட்டு லேசா காட்டியிருப்பேன். இந்த தகவல் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ, இப்ப நானா ஒரு தலைப்பு எடுத்தோம்னா அது குறித்தான எந்தெந்த நூல்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு கோடிட்டு எடுத்து வச்சுக்குவேன். தேவை வந்து கிடைச்சி அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து 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 தான் அதை முழுமையான ஒரு கட்டுரை வடிவத்துக்குள்ள இருந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அதனால நீங்க அதுக்கு வந்து 2 மாசம் ஆகலாம், 3 மாசம், சில இது 6 மாசம். ஏன்னா போன வருஷம் தான் ஒரு லட்சியம் வெல்லும் அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கு என்ன ஆர்டிக்கல் எழுத சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஜனரஞ்சகமா எழுதணும். அது பெரிய கஷ்டம். நீங்க இதே மாதிரி கல்வித்துறையில வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஆனா அவனுக்கு ஜனரஞ்சகம் எழுதும்போது அதுக்கு ஏற்ற என்ன கொஞ்சம் தகவல் எதற்கு எழுத ஆரம்பிச்சு இருக்கீங்களா? உங்க போன் ரொம்ப நன்றி. ஒரு பெரிய இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீ காட்டி வச்சு பேச வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த தீச்சட்டி கோயில்ல எடுக்கிறது பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் உரையாளர் அனுமதியோட அதுக்கு பதில் சொல்லலாமா? தாராளமா இன்னைக்கு பதில் சொல்லலாம். கோயில்கள்ல வந்து ஏன் தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னா, இப்ப நிறைய விரிவான விஷயங்கள், புதிய தகவல்கள் வந்து இன்றைய உரையாளர் வந்து நமக்கு அது குறித்து நிறைய செய்திகளை வந்து நமக்கு தந்திருக்காங்க. அது ஒரு ஒரு பக்கம் வந்து அதனுடைய உண்மையான வரலாற்று செய்திகளாக ஒரு படம் இருந்தாலும் கூட, அந்த செய்திகளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு அதை நம்ம வாழ்வியலோடும் வாழ்வியல் சடங்குகளோடும் அதை நிறைய புனிதப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் உரையாளர் சொல்லி காமிச்சாங்க. இந்த புனிதப்படுத்துதல் அப்படின்ற இடத்துக்குள்ளாக இருந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்தான் நாட்டுப்புற தெய்வங்கள் வழிபாடுகள்ல தீச்சட்டி எடுக்கிறது. 2 விதமான விஷயம் அதுல இருக்கு. ஒண்ணு, நான் வந்து அக்னி சட்டி எடுக்கிறேன் அல்லது தீயோடு தொடர்புடைய ஏதோ ஒரு நேர்த்தி கடனை தன்னுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டு அதை நாம செய்யறது. இன்னொன்னு, தன்னை புனிதப்படுத்தி கொள்வதற்கு தன்னுடைய தன்னை சார்ந்த பல்வேறு விஷயங்களை எல்லாம் கருமம் பாவம் இது மாதிரி அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா வகையான விஷயங்களையும் புனிதப்படுத்தி கொள்வதற்காக தூய்மைப்படுத்தி கொள்வதற்காகவும் அந்த சடங்கு என்பது நாட்டார் வழக்காறுகள்ல நிகழ்த்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2 காரணம் தான். ஒன்று நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு, இன்னொன்று நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கி நம்மளை நாமளே தூய்மை செய்து கொள்வதற்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு மகாபாரத கதையில ஒரு தொடர்பு இருக்கு. அந்த திரௌபதி அம்மன் வழிபாடு நீங்க நாட்டுப்புற வரலாறுல ரொம்ப முக்கியமானது. அந்த வழிபாட்டினுடைய தோற்றம் தொடர்ச்சி எப்பெல்லாம் ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்து தான் இது எல்லா அம்மன் கோயில்களுக்கும் பரவலாக அடைகிறத நம்ம பார்க்குறோம்.
திரௌபதி அம்மன் வழிபாட்டுல வந்து இந்த வழக்கம் வந்து ரொம்ப முக்கியமானதாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாண்டவர்கள் வந்து தங்களுடைய வனவாசத்தின் போது குருசேத்திர போரின் போதும் அம்மனை துதித்ததன் தொடர்ச்சியாக இந்த தீச்சட்டி ஏந்திர வழக்கம் அப்படிங்கிறது அந்த திரௌபதி அம்மன் வழிபாட்டுல முக்கியமானதாக இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த அந்த வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாகவும் தென் மாநிலங்கள் தாண்டி வட மாநிலம் அந்த ஏரியா புறம் பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் வழிபாடு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தீச்சட்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறத நாம பார்க்குறோம். அதுக்கு எங்க சுத்தி எங்க போனாலும் ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, நம்ம நம்ம வந்து குடும்பம் சார்ந்து நம்மளுடைய தனிநபர் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ நேர்த்தி கடனை செலுத்துதல் அப்படிங்கிறதுக்கான நெருப்பு தொடர்பான வேண்டுதல்களை தீ மிதிக்கிறதா இருக்கலாம், தீச்சட்டி எடுக்கிறதா இருக்கலாம், ஆயிரங்கண் பானை எடுக்கிறதா இருக்கலாம். இது மாதிரியான நெருப்போடு தொடர்புடைய நேர்த்தி கடன்களை செய்வதன் வழியாக இறைவனுக்கு நாம ஒரு வகையில நன்றி செலுத்துறோம். இறைவன் நமக்கு நம்ம வேண்டுனதை செய்த கடவுளுக்காக நாம வந்து ஒரு நன்றி கடனை செலுத்தும் விதமாக நாமளை தூய்மைப்படுத்தும் விதமாகவுமாக இந்த ரெண்டு விஷயங்கள் அதுல நாட்டுப்புற வழக்காடுகள்ல மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. திரௌபதி அம்மன் வழிபாடு தான் இதனுடைய எல்லா பக்கமான பரவலுக்கு காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் அந்த தீச்சட்டி கூடுதலான ஒரு செய்தியை மு ராமசாமி அவங்களுடைய முனைவுறுப்பட்ட ஆய்வேடு வந்து திரௌபதி அம்மன் வழிபாட்டு முறை தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மனோட சேர்ந்து பிற திரௌபதி அம்மனைகளையும் அவங்க இதில் கோடிட்டு காட்டியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு பழைய புத்தக கடையிலையும் கையில் கிடைக்கும். இது வந்து மு ராமசாமி, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், அவர் நாடகத்துறையில் முக்கியமான ஆள். அவங்க நீங்கள் பருத்தி வீரன் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஏழே அப்படி ஒரு பாட்டு போடுவார் பார்த்தீங்களா, அவர் தாடி வச்சாரு, அவரு தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவருடைய முனைவற்பட்ட ஆய்வேடு. அவர் நாடகத்தில் சிறந்த ஒரு பெரிய ஆசான் அப்படின்னு சொல்லலாம். இது கூடுதலான ஒரு தகவல். நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு சில தகவல்கள் வந்து தெரியும். இப்போ உதாரணத்துக்கு அதில் யாருன்னா தீ இறங்குறாங்க எப்படி, அதையும் நீங்கள் எடுங்க. ஏன்னா நான் மட்டும் பயனுள்ளதை செய்ய வேண்டாம், நீங்களும் செய்ய வேண்டிய இடங்கள் இதில் நிறைய இருக்குது. ஏன்னா உங்கள் பார்வையிலிருந்து இது வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணலாம், நல்லா பண்ணலாங்க. நன்றி நன்றி தோழர். நன்றி நன்றி. வேற ஏதோ கேள்விகள் கேட்கலாமா? நன்றி. எதுவும் ஓகே. எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம். வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற 3வது நாள் இணையவழி தேசிய ஆய்வு கருத்தரங்கம் தீக்குச்சியும் தீயும் என்ற தலைப்பில் இனிதே நிறைவடைந்திருக்கின்றது. நேற்றைய உரையையும் இன்றைய உரையையுமாக இணைத்து இந்த கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை தூய சவேரியா தன்னாட்சி கல்லூரியிலிருந்து தமிழ்துறையிலிருந்து பேராசிரியர் இளங்கோ அவர்கள் நமக்கு இந்த உரையை நல்ல முறையில் வழங்கியிருக்கிறாங்க. நிறைய செய்திகள் நேற்றுக்கும் இன்னைக்கும் நிறைய புதிய செய்திகளை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிறைய இது மாதிரியான விஷயங்களை வந்து இளம் ஆய்வாளர்கள் நீங்களும் இது போல செயல்பாடுகளில் உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நிலைமைக்கு வரலாம். குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். நல்ல நெறியாளர் கிடைச்சாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய உயரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைய ஆய்வாளரும் அவருக்கு முந்தைய நிலையில் அதே நெறியாளர்கிட்ட மாணவராக இருந்து தொடர்ந்து 20-25 ஆண்டுகாலமாக நெறியாளரோடு ஒரு இன்னமும் மாணவராகவே பயணித்து வருகிற நானும் தான் அதுக்கு சிறந்த உதாரணம். எங்கள் 2 பேருக்குமே ஒரே நெறியாளர் தான். நான் வந்து அதே நெறியாளர் தான் இளங்கோக்கு இருக்கிற இளங்கோ படித்த அதே நெறியாளர் தான் என்னையும் உருவாக்கினாரு. முதுமுனைவர் பட்டம் பல்கலைக்கழக மானிய குழுவில் நேரடியாக நான் முதுமுனைவர் பட்டத்தை நாட்டுப்புறவியல் துறையில் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நெறியாளர் அவர் தான் அதுக்கு காரணம். எல்லா வகையான வாழ்வியினுடைய நான் இன்னைக்கு செய்கிற நிறைய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் அடித்தளம் விட்டவங்க அவங்க தான். ஒரு நல்ல நெறியாளர் நமக்கு அமைஞ்சா நம்ம லைஃப்பில் எவ்வளவோ உயரத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு உதாரணமாக உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன். அதுபோல் இன்னைக்கு புதிய விஷயங்களை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிற இளங்கோ, நாங்கள் 2 பேருமே இப்போ சாட்சிகளாக இந்த அரங்கத்தில் உங்களுக்கு இருக்கிறோம். நிறைய அது மாதிரியான ஆய்வாளர்கள் நெறியாளர்கள்லாம் இருக்கிறாங்க.
ஆய்வாளர்களாக இருந்தால் உங்கள் நெறியாளர்களை நீங்க அது போல பயன்படுத்திக்கிடுங்க. நெறியாளர்களை எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் நம்மளுடைய வாழ்வினுடைய அடுத்தடுத்த கட்ட தரம் என்பது உயரும். அதுக்கு அவங்க தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனா இருப்பாங்க. ஸோ நெறியாளர்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிடுங்க. அவர்களோடு சுமூகமான உறவை கடைபிடித்து நல்ல முறையில் நீங்களும் அவங்கள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்போ என்னைய மாதிரி உயர்ந்த இடங்களுக்கு அழகாக வரலாம். அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. நன்றி. வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக இன்றைய உரையாளருக்கு வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றம் சார்பாகவும் வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், ஆய்வு அறிஞர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் உங்களோடு இணைந்து என்னுடைய சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு பின்னூட்ட படிவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க பூர்த்தி செய்யுங்க. பூர்த்தி செய்தவர்கள் அரங்கத்திலிருந்து விலகி கொள்ளலாம். உரையாளர்களுக்கு நன்றி, மீண்டும் நன்றி. உரையாளரும் அரங்கத்திலிருந்து விலகி கொள்ளலாம். நன்றி. பூர்த்தி செஞ்சவங்க நீங்க இதாகிக்கலாம். நன்றி.